ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாட்களில் நம்ம ஜெபிக்க போகிற இந்த ஜெப நாட்கள் நமக்கு மிக ஆசீர்வாதமானதாக கண்டிப்பாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாறுதலை கர்த்தர் நிச்சயமாய் உண்டாக்குவார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? அதை எப்பெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் நெருங்கி வரோமோ நம்மளை அவரை போல மாத்துறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மளை அவருடைய பிரகாசம் நம்ம மேலே உண்டாகுது. அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகம் என்னவாச்சா? நம்ம வந்திருக்கிற ஆண்டவர் அவருடைய முகத்தின் பிரகாசத்தை நம்ம மேலே பிரகாசிப்பார். என்ன அப்படியே ஒரு மாதிரி இருக்க கர்த்தர் விட மாட்டார். நம்மளை நிச்சயமாக இந்த நாட்களில் ஆண்டவருடைய பாதத்தில் வந்து அமர்ந்திருக்கிற நம்ம மேலே அவருடைய வெளிச்சம் நிச்சயமாக உண்டாகும். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை நம்புகிறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே உங்கள் முகத்தில் இருக்கிற அந்த வெளிச்சம் எங்கள் மேலே பிரகாசிப்பிக்குது. சொல்லுங்கள் எல்லாம் வாய்களை திறந்த, ஆண்டவரே உங்கள் மேலே இருக்கிற அந்த பிரகாசம் எங்களையும் கொஞ்சம் பற்றி பிடிக்குது. ஆமென். இந்த ஜெப நாட்கள் அப்படி கர்த்தர் நம்மளை அனல் மூற்ற ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தையும் 31ஆம் வசனத்தையும் நம்ம வாசித்து ஆண்டவர் இன்னைக்கு இந்த முதல் நாள் ஜெபத்தில் நமக்கு இந்த ஜெபத்தோடு கூட நம்ம தியானிக்க கர்த்தர் கொடுக்குற சத்தியத்தை வைத்து நாம் ஜெபிக்கும்போது அநேக நன்மைகளை நாம் நம் வாழ்க்கையில் அனுபவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30-31ஆம் வசனத்தை நாம் இணைந்து வாசிப்போமா எல்லாரும்? அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குள் உட்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். மறுபடியும் சொல்லுவோம் அந்த வார்த்தை, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இந்த முதல் நாளில் ஆண்டவர் தம்முடைய மீட்பை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக்குனதுனால தான் இன்னைக்கு மீட்கப்பட்டவர்களாக இங்கே வந்து உட்கார்ந்துருக்கோம். எத்தனை பேர் கர்த்தர் என்னை மீட்டிருக்கிறாரு, இயேசு தான் என்னை மீட்டெடுத்தாருன்றவங்களாம் கையை உயர்த்தி ஒரு சில நிமிடம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஆண்டவரே நீர் என்னை மீட்கலனா இன்னைக்கு இந்த இடத்துல நான் இருப்பதுக்கு வாய்ப்பே இல்லை. எத்தனை பேர் ரியலைஸ் பண்ணுறீங்களா? ஆண்டவரே நீர் என்னை மீட்டெடுத்ததினாலே இன்னைக்கு நான் மீட்கப்பட்ட ஒரு மகனாய் மகளாய் நான் இருக்கிறேன். வேதத்தில் நிறைய இடத்துல ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை பார்த்து மீட்டெடுக்கப்பட்ட ஜனங்கள் என்று உரிமை பாராட்டுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஒரு அறிவு நமக்கு இருக்குமானால் இயேசு கிறிஸ்து நமக்காக செய்திருக்கிற ஒவ்வொரு காரியத்தினுடைய மேன்மையை அறிந்து வாழ்கிறவர்களாய் மாறுவோம். அடிக்கடி பிசாசு நம்மளை சோதிக்கிற இடம் என்னன்னா, உண்மையாலே இயேசு உன்னை மீட்டு எடுத்திருக்கிறாரா? மீட்டு எடுத்திருந்தா இப்படிலாம் உனக்கு நடக்குமா? இப்படிப்பட்ட காரியங்கள் உனக்கு நேரிடுமா? இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ள நீ தள்ளப்பட முடியுமா? ஆனால் அங்கே தான் நம்ம சொல்லணும், இல்லை இயேசு என்னை மீட்டு எடுத்திருக்கிறார். எத்தனை பேர் தைரியமாக சொல்ல விரும்புகிறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு என்ன செஞ்சிருக்கிறாரு? இந்த ஜெப நாட்கள் இப்படி சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு என்னை. இந்த ஜெபத்தில் வரும்போது எப்படி சொல்கிறோமோ அதே போல் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அப்படி வாழணும். பிசாசு நம்மளை ஆலயத்துக்குள்ளே சோதிக்கிறத காட்டிலும் குடும்பத்துக்குள்ளே போகும்போது, சூழ்நிலைகளுக்குள்ளே போகும்போது, தேவைகளுக்குள்ளே வரும்போது தான் அதிகமாக நம்மளை சோதிக்கிறான் பிசாசு. அந்த சோதிக்கிற ஒரு காரியம் எதுனா, இயேசு எதிலெல்லாம் என்ன விடுவித்திருக்கிறாரோ அதில் நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேனா என்கிற சந்தேகத்தினால நம்ம வாழ்க்கையை நிரப்பி தேவன் விடுதலை கொடுத்திருக்கும் விடுதலையை நாம் அனுபவிக்க முடியாதபடிக்கு நிறைய நேரம் நம்ம ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறோம், வசனத்தை கேட்குறோம், ஜெபிக்கிறோம், இப்படிலாம் நம்ம சபைக்கூடி வருகிறோம், இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறோம். ஆனாலும் சில நேரத்தில் நமக்குள்ள பல சந்தேகங்கள் வருது. உண்மையாலே ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறார், அவர் என்னை மீட்டு எடுத்திருக்கிறாரா? உண்மையாக என்ன அவர் விடுவித்திருக்கிறாரா?
அப்படிப்பட்ட கேள்விகளுக்கு இன்னைக்கு நம்ம இந்த முதல் நாள் ஜெபத்தில் ஆண்டவர் சொல்றார், மெய்யாகவே நான் உன்னை மீட்டெடுத்திருக்கிறேன். எத்தனை பேர் நம்புறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க. இன்னைக்கு என்ன சூழ்நிலை நீங்கள் வந்திருந்தாலும் இந்த ஜெப நாட்களில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற முதல் வார்த்தை, நான் உன்னை மீட்டு கொண்டிருக்கிறேன். எத்தனை பேர் நம்புறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவே, நீர் என்னை மீட்டு கொண்டிருக்கிறீர். நான் இயேசுவால மீட்டெடுக்கப்பட்டவன். சொல்லுங்க வாயத்திறந்து, நான் யாரால மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறேன்? இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற நம்ம தைரியமா சொல்லலாம். இங்க நமக்கு தெரியும் இயேசு எப்படியெல்லாம் என்னை விடுவித்து என்னை மீட்டெடுக்க அவர் என்னெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் சொல்லணும், இயேசு என்னை மீட்டெடுத்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, இயேசு என்ன செஞ்சிருக்கிறாரு? பகல்ல பார்த்து சொல்லுங்க, உங்களை இயேசு மீட்டெடுத்திருக்கிறாரு. மீட்டெடுத்திருக்கிறாருன்னா கொஞ்சம் அது மாதிரி வாழணும். நான் சொல்றது நல்லா விளங்கிக்கணும். இயேசு என்னை மீட்டெடுத்திருக்காருன்னா அப்படியே பரிதவிக்கப்பட்ட மாதிரி, கைவிடப்பட்ட மாதிரி, எல்லாத்தையும் அப்படியே என்ன ஒரு மாதிரி நம்ம பாவனெல்லாம் கொஞ்சம் மாறணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம பாவனெல்லாம் கொஞ்சம். சிலர் என்னென்ன மேக்கப்லாம் போட்டால் கூட பாவனை மாற மாட்டுதே. சொல்ல நல்லா கவனிங்க. ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பாவனெல்லாம் பண்ணி போகிறோம். ஆனால் என்னதான் போட்டாலும் அதுக்கு மேலே ஒரு சோகம் வந்து அடிக்குது பாருங்க. அதுக்கு காரணம்னா இயேசு என்னை எப்படி விடுவித்திருக்கிறார் என்பதை ஒவ்வொரு நாளும் ருசி பண்ணா அந்த விடுதலை என்னை பலவானாய் மாற்றும். கையை வாய்த்து சொல்லுங்க, இயேசுவினுடைய மீட்பினால் எனக்கு கிடைக்கிற விடுதலை. சொல்லுங்க வாய்த்திறந்து, இயேசுவினுடைய மீட்பினால எனக்கு கிடைக்கும் விடுதலை என்னை பலவானாய் மாற்றும். சொல்லுங்க வாய்த்திறந்து சொல்லுங்க, இயேசு எனக்கு கொடுத்திருக்கிற மீட்பினால எனக்கு என்ன உண்டாகுது? ஒரு பலன் உண்டாகுது பாருங்க. இந்த மீட்பு என்று சொல்லும் போது 2 வார்த்தைகளை உபயோகப்படுத்துறாங்க உலகத்தில். ஆனால் இங்கே இயேசு தேவனாலே நமக்கு நீதியும் என்ன ஞானமும் மீட்புன்னு சொல்லியிருக்கிறாரே. வேதம் சொல்லும் மீட்பையும் உலகம் சொல்லுகிற மீட்பின் அர்த்தத்தை நம்ம அறிந்து கொள்ளும் போது, நான் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிற அந்த மீட்கப்பட்ட அந்த அடையாளத்தோட நான் வாழ்வதுக்கு தேவனுடைய வசனமும் சத்தியமும் எனக்கு எப்படி உறுதுணையாக இருக்கு? அதுதான் ரொம்ப விசேஷமான ஒன்று. உலகத்தில் பாருங்க, மீட்பை குறித்து சொல்லும் போது 2 பொருளை சொல்லலாம். ஒரு, உலகத்தில் இயற்கைக்கு என்ன விரோதமான சேதங்கள் நடக்கும்போது, என்ன இயற்கை பிரகாரமாய் சேதங்கள் நடக்கும்போது, ஒரு விபத்து நடக்கும்போது, அதில் சில பாதிப்படையும் போது என்ன செய்கிறார்கள்? பலர் போய் மீட்பின் பணியை அவர்கள் செய்கிறார்கள். என்ன பண்ணுறாங்க? ஒரு பாதிப்பில் ஒரு எர்த்குவேக்கோ ஒரு கலாமிட்டியோ ஒரு சேதமோ ஏற்பட்டால் அதுக்கு பிறகு அந்த சேதத்துக்கு பிறகு போய் அதில் மாட்டியிருக்கிறவர்களை மீட்டெடுக்கக்கூடிய வேலைகளை செய்கிறார்கள். நம்ம என்ன பார்க்குறோம்? அதை குறித்து நிறைய என்ன தலைப்பு செய்தியாக வரும், ஃப்ளாஷ் நியூஸாக வரும். மீட்பு பணி என்ன தீவிரமாய் அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன பண்ணுகிறதுக்கு? பாதிப்படைந்தவர்களை மீட்பதுக்கான வேலையை செய்யலாம். அது ஒரு வகையான மீட்பு. இன்னொரு வகையான மீட்பு ஒன்று இருக்கு. அது என்னன்னா, ஒரு காரியத்தை அடகு வைக்கும் போது அதை போய் நம்ம மீட்க வேண்டியதாக இருக்கு. என்ன நிறைய பேருக்கு இப்போ நான் சொல்றது நல்லா விளங்கும். சேட்டு கடைன்னா நிறைய பேருக்கு பளிச்சுன்னு ஞாபகம் வரும். என்ன பண்ணுவோம்? அவசரத்துக்கு நம்ம மோதிரத்தையும் நம்ம செயினையும் கொண்டு போய் என்ன பண்ணுறோம்? அடகு வைக்கிறோம் பாருங்க. அந்த அடகு வைக்கக்கூடிய காரியத்தை கூட நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்குன்னா, மீட்பதை அதையும் ஒரு மீட்பாக தான் நம்ம உலக என்ன பாணியில் சொல்லுகிறார்கள். ஆனால் இங்கே ஆண்டவர் இயேசு சொல்கிற மீட்பு வந்து ரொம்ப வித்தியாசமானது. அந்த வித்தியாசமான தேவனுடைய சத்தியத்தின் மெய்யான மீட்பை நாம் புரிந்து கொள்ளும் போது வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிற விடுதலையில் நான் வாழ முடியும். கையை வைத்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து எனக்கு உண்டாக்கி இருக்கிற, சொல்லுங்க எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து எனக்கு உண்டாக்கி இருக்கிற மீட்பினாலே ஒவ்வொரு நாளும் நான் பலனாய் வாழ முடியும். அந்த விடுதலை வந்து நம்மளை மெய்யாகவே விடுதலை பண்ணும். எதுலதெல்லாம் நம்ம விடுவிக்கப்பட வேண்டும் அதிலெல்லாம் மெய்யான விடுதலை நமக்கு உண்டாவதுக்கு வேதம் பல காரியங்களை இங்கே சொல்லியிருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். இந்த இடத்துல பவுல் சொல்லும்போது இங்கே மீட்பை குறித்து எப்படி தேவனே கிறிஸ்து இயேசுவே நம்முடைய ஞானமும் மீட்பும் பரிசுத்தமாய் இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிற இந்த மீட்பை குறித்து சொல்லும்போது, அந்த நாட்களில் எப்படிப்பட்ட ஒரு பரிமாற்றம் நடந்துச்சுன்னா, ஒரு அடிமையை வாங்குவதும் விற்பதும் உண்டான ஒரு வேலை ரொம்ப காமனாக நடந்துச்சு பாருங்க.
ஒரு காரியத்தை வாங்குற, ஒரு அடிமையை வாங்குறதும் விற்கிறதும் ரொம்ப சர்வசாதாரணமாக நடந்துச்சு. அதுதான் பாருங்க, யோசேப் என்கிற ஒரு மனுஷனை தன்னுடைய சகோதரர்கள் அவனை கொல்லணும்னு பிளான் பண்ணிட்டு, அதுக்கு பிறகு இந்த ரத்தப்பழி நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி அவனை விற்று போடுவதுக்கு ஒரு இஸ்மவேல் கையில் கொடுக்கிறார்கள். அந்த இஸ்மவேல் கையில் விற்கும் போது அவனை ஒரு லாபத்துக்காக விற்கிறார். காசை கொடுத்து அவன்கிட்ட வாங்கி அவனுடைய சொந்த சகோதரர்கள்லாம் சேர்ந்து அவனுடைய சகோதரனாகிய யோசேப்பை விற்கிறார்கள். விற்ற பிறகு பாருங்க, அவன் என்ன செய்கிறான், இஸ்மவேல்காரன் என்ன பண்ணுறான், போத்திபார் கையில் கொண்டு போய் விற்கிறான். இது இப்போ இந்த வாங்குறதும் விற்கிறதும் அதுவும் ஒரு அடகு வைக்கிற பொருள் தான். அதுவும் ஒரு மீட்பு மாதிரி தான். இப்போ இந்த இடத்துல நீங்கள் கவனிச்சு பாருங்க, இங்கே வாங்குறதும் விற்கிறதும் மீட்கிறதும் இது என்ன, அந்த நபருக்கு எந்த லாபமும் உண்டாகிறதில்ல. யாரை அடமானம் வைக்கிறோமோ, அந்த நாட்களில் அடிமையை அடமானம் வைப்பாங்க பாருங்க, வாங்குறதும் விற்கிறதும் அது ஒரு அடகு வைக்கிற மாதிரி தான். அப்போ அதில் அந்த அடிமையாக இருக்கிறவனுக்கு எந்த லாபமும் கிடையாது. அந்த அடிமையை விற்கிற அந்த எஜமானுக்கு லாபமும் கிடைக்கிறது, நஷ்டமும் உண்டாகுது. ஆனால் அந்த அடிமைக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்கிறது இல்லை. இதான் உலகத்தில் உண்டாகிற மீட்பினால நமக்கு கிடைக்கிற லாபம் கிடையாது, நஷ்டம்தான் உண்டாகுது ஒழிய. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷனை தன்னுடைய சாயலில் உண்டாக்கியிருக்கிற ஒரு மனுஷனை அவர் மீட்டெடுக்கும் போது, அந்த மீட்பின் மூலமாக ஆண்டவர் நம்மளை யார்கிட்டையும் விற்கலை, அவர் தம்மையே வெறுமையாக்கி நம்மளை மீட்டெடுப்பதுக்கான முழு விளக்கரையத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கையை சொல்லுங்க, என்னை மீட்டெடுப்பதுக்கான முழு விளக்கரையத்தையும், வாயத்திறந்து சொல்லுங்க, உங்களை மீட்டெடுப்பதுக்காக முழு விளக்கரையத்தையும் கொடுத்திருக்கிறார். எப்படிப்பட்ட விளக்கரையம்னா, நம்ம ஒன்றுத்துக்கும் உதவாதுன்னு தெரிஞ்சோம், நம்ம ஒன்றும் பெரிய வேல்யூபிளான பொருள் கிடையாது, ஆனாலும் ஆண்டவர் நம்மளை மீட்டெடுக்க, அதான் வேதம் சொல்லுகிறது, அவர் நம் நிமித்தமாய் அவர் தரித்திரமாகி, 2 கொரிந்தியர் 8:9 கவனிக்கிறான். அவர் நம் நிமித்தமாக என்ன ஆகிறாராம், தரித்திரமாகி, அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐசுவரியவான்களாக. பாருங்க, இயேசு கிறிஸ்து நம்மளை மீட்டெடுக்கும் போது அவருக்கு எந்த லாபத்தையும் அவர் மனசில் வைக்காம எனக்கு எப்படி எல்லா லாபத்தையும் உண்டாக்கி கொடுக்கலான்றது தான் இயேசு கிறிஸ்துவனுடைய நோக்கம். கையை வைத்து சொல்லுங்க, ஒவ்வொரு முறையும் என்னோட இயேசு இடைப்படும் போது, கையை வைத்து சொல்லுங்க, ஒவ்வொரு முறையும் இயேசு என்னுடைய வாழ்க்கையோடு இடைப்படும் போது என்னுடைய லாபத்துக்காக அவர் வேலை செய்கிறார். கையை வைத்து சொல்லுங்க, எத்தனை பேர் நம்புறீங்க அதை? அவருடைய லாபத்தை மனசில் வச்சு செய்யறது இல்லை. ஏன்னா இங்க வேதம் சொல்லுகிறது, அவர் தம்மை வெறுமையாக்கி நம்மளை மீட்டெடுக்கிறதுனால அவருக்கு ஒரு லாபம் இல்லை. அவர் தன்னை வெறுமையாக்க வேண்டியதாச்சு, அவர் அடிமையின் ரூபம் எடுக்க வேண்டியதா இருந்துச்சு, நம்முடைய பாவத்தெல்லாம் அவர் மேல் ஏற்றுக்கொள்ள வேண்டிய. இதுல என்ன லாபம் இருக்கு அவருக்கு? ஆனா இப்படி அவர் நமக்காக செய்ததுனால எத்தனை பேர் கையை வாழ்த்தி சொல்ல முடியும், எனக்கு லாபம் உண்டாயிருக்கிறது? கையை வாழ்த்தி சொல்லுங்க, எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? பெரிய லாபம். கையை வாழ்த்தி சொல்லுங்க, எனக்கு என் வாழ்க்கையில் இயேசு எனக்கு செய்த அந்த மீட்பினால எனக்கு பெரிய லாபம். கையை வாழ்த்தி எத்தனை பேர் சந்தோஷமா சொல்ல? புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இதுல என்ன மீட்டெடுக்கிறதுல இயேசுநாதர் தன்னையே அவர் இழக்க வேண்டிய, தன்னையே அவருடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி வர வேண்டியதா இருந்துச்சு. இப்படி அவர் இறங்கி வந்து என்ன மீட்டெடுப்பதுக்காக அவர் தம்முடைய ஜீவனையே விளக்கரையமாக, அந்த கண்ணோட்டத்தில் தான் இங்க பவுல் சொல்றாரு, எப்படி தேவன் நம்முடைய அந்த இடத்துல வாசிக்கிறோம், அவரே தேவனால நமக்கு ஞானமோ நீதியோ பரிசுத்தமோ மீட்புமானார். அவரே தேவனால நமக்கு. இந்த இடத்துல எனக்கு ஒரு லாபத்தை உண்டாக்க, இங்க ஆண்டவர் என்ன வச்சு எதையா லாபம் பண்ணலான்னு பார்க்கல. ஹலோ, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை மீட்டெடுக்கவோ, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு உதவி செய்யக்கூடிய காரியமோ, ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு உதவி செய்யக்கூடிய காரியமோ, அதுல தனக்கு என்ன லாபம் இருக்குன்னு பார்க்கறாங்க. ஆனா இயேசு ஒரு மனுஷனை மீட்டெடுக்கும் போது தனக்கு என்ன லாபம் வரும்னு பார்க்கல, நான் மீட்டெடுக்கிற என் பிள்ளைக்கு எப்படி லாபம் கிடைக்கும் என்று பார்க்கிற தாராள மனசுள்ளவர் நம்முடைய ஆண்டவர். கையை வாயத்தை சொல்லுங்க, நம்முடைய இயேசு எப்படிப்பட்டவர்? அவரு நல்ல சொல்லுங்க, வாயத்தை சொல்லுங்க, நம்ம ஆராதிக்கிற இயேசு எப்படிப்பட்டவர்? நம்மளை மீட்டெடுத்திருக்கிற இயேசு எப்படிப்பட்டவர்? அது இன்னும் நல்லா சொல்லணும், ஏன் லாபத்துக்காக வேலை செய்கிறவர்.
எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு என்ன லாபம் ஆக்குவதற்காக எனக்காக வேலை செய்கிறோம். கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு லாபம் உண்டாவதுக்காக, என்னுடைய வாழ்க்கை நஷ்டம் அடையக்கூடாது என்பதற்காக இயேசு என்னை மீட்டெடுத்திருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு நான் நஷ்டப்படக்கூடாது என்பதற்காகவே என்னை மீட்டெடுக்கிறார். பாருங்க, இப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பை நாம் புரிந்து கொள்ளாம, இப்படி என்னை விடுவித்து என் லாபத்துக்காக வேலை செஞ்ச ஒரு இயேசு இருக்கிறான்னு நான் விளங்கி கொள்ளனா, எல்லா சூழ்நிலையிலும், எல்லா வார்த்தைகளிலும், எல்லா பிரச்சனைகளிலும் நான் என்னவாயிடுறேன்னா, இயேசு என் லாபத்துக்காக என்னை மீட்டெடுத்திருக்கிறாரே என்பதை மறந்து நான் பல காரியங்களில் சோர்ந்து போய், உண்மையாலே இயேசு என்னை மீட்டிருக்கிறாரா, உண்மையாலே என்னை இயேசு நேசிக்கிறாரா? இன்னைக்கு நம்ம சொல்லணும், இல்லை ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு நாளும் என்னுடைய லாபத்துக்காக வேலை செய்கிற மெய்யான தேவன். கையை உயர்த்தி சொல்லுங்க. அதனால தான் இந்த இயேசுவை போல யாருமே இல்லை. கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த இயேசுவை போல யாருமே இல்லை. நான் கேட்குற இந்த உலகத்தில் யாரு தான் லாபத்துக்காக வேலை செய்யாம, எனக்கு லாபமே வேணாங்க, நான் சும்மா வேலை செஞ்சு போறேன்னு சொல்ற ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் பார்த்துட முடியுமா? ஆனால் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனும் ஒரு நபரை அனுபவிக்கலாம். அவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அவர் ஒவ்வொரு மனுஷனுடைய பிரயோஜனத்துக்காக வேலை செய்கிறவர். கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தர் எப்படி வேலை செய்கிறாரு? என்னுடைய பிரயோஜனத்துக்காக. சொல்லுங்க, வாயத்திலும் சொல்லுங்க, இயேசு எப்படி வேலை செய்கிறாரு? என் பிரயோஜனத்துக்காக வேலை செய்கிறாரு. பாருங்க, இந்த இயேசு என்னுடைய பிரயோஜனத்துக்காக வேலை செய்யும்போது, இந்த உபதேசத்தை, இந்த டாக்டரினை நாங்கள் விளங்கி கொள்ளனா, அவர் எனக்கு உண்டாக்கின மீட்பை நான் நஷ்டப்படுத்தி வாழ்கிறேன். அவர் எனக்கு வைத்திருக்கும் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நான் சிந்திக்காதவனா, அதை நான் விசுவாசிக்காதவனா நான் வாழக்கூடியவனாய் மாறி விடுகிறேன். பல இடங்களில் ஆண்டவர் இந்த காரியத்தை ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறார். பாருங்க, இன்னைக்கு நிறைய நேரம் ஜனங்களுடைய பார்வையில் எப்படி இருக்குன்னா, நான் எதுக்கு மீட்டெடுக்கப்படணும்? நான் தான் ஏற்கனவே சுதந்திரமாக இருக்கிறேன், நான் தான் ஏற்கனவே விடுதலையாக இருக்கிறேனே, இயேசுனுடைய மீட்பில் எனக்கு தேவையில்லை. அவர் அது எதற்காக எனக்கு வந்து சாகணும், எதற்காக என் பாவத்தை எடுக்கணும், எதற்காக என்னுடைய சார்பில் அவர் எல்லாம் தண்டனையை அனுபவிக்கணும், அதெல்லாம் தேவையில்லையே, நான் தான் உலகத்தில் ஏற்கனவே சுதந்திரமாக இருக்கிறேன் என்கிற எண்ணம் நிறைய ஜனங்களுக்குள்ள இருக்கிறது. காரணம்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்னை விடுவிக்க, என்னை மீட்டெடுக்க எனக்கு யாரும் தேவையில்லை, என்னை நானே மீட்டெடுத்து கொள்ள முடியும்னு நினைக்கிற எண்ணத்தை பிசாசு நிறைய பேருக்குள்ள கொடுத்துட்றான். பாருங்க, இந்த பரிசேயர்களுக்குள்ள அப்படிதான் இருந்துச்சு. பரிசேயர்கள் சொல்றாங்க, நாங்கள் யாரும் எங்களை ஆள முடியாது, நாங்கள் யாருக்கும் கட்டுப்பட்டவங்க இல்லை, நாங்கள் யாருக்கும் நாங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் இப்படி சொல்கிற பரிசேயன், அந்த நாட்கள் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ரோமர் அரசாங்கம் செய்து கொண்டிருந்த போது இந்த பரிசேயர்கள் எல்லாம் அவர்களுக்கு கீழே ஆளப்பட்டிருந்தார்கள். ஆனால் சொல்றதுன்னா, எங்களை யாரும் ஆள முடியாது, எங்களுக்கு யாருடைய எங்களை வந்து விடுவிக்கணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லை. அதுதான் ஆண்டவர் காட்டுறாரு. ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவர் ஜனங்கள் நடுவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் சுற்றி திரிந்தமோ சொன்னார், குமாரன் உங்களை விடுவித்தால் நீங்கள் மெய்யாகவே. கையை உயர்த்தி சொன்ன எத்தனை பேரை நீங்கள் விசுவாசமாக, என்ன இயேசு விடுவித்திருக்கிறதினாலே நான் மெய்யாகவே விடுதலை ஆவேன். சொல்லுங்க, கையை உயர்த்தி, இயேசு என்ன ஒவ்வொரு நாளும் என்னை விடுவிக்கிற தேவன். சொல்லுங்க, என்னை ஒவ்வொரு நாளும் அந்த மீட்புக்குள்ள வைத்து அந்த விடுதலையின் பலனை எனக்கு உணர பண்ணுகிற தேவனா இருக்கிறதுனால நான் மெய்யாகவே விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? மெய்யாகவே. இந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில பிசாசு அநேக நேரம் கெடுக்கிறதுக்கு தான் வருவான். பாருங்க, நான் மெய்யாகவே விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேன், ஏன்னா இயேசு என்னை மீட்டெடுத்திருக்கிறார். கையை வாய்ச்சி சொல்லுங்க, நான் மெய்யாகவே. நல்ல வாயத்தன்னு சொல்லுங்க, நான் மெய்யாகவே. இதுக்கு எதிராக நிறைய பிசாசு சொல்லுவான், இதுக்கு எதிராக நிறைய காரியங்கள், சூழ்நிலைகள் நடக்கிறது போல உங்களுக்கு தோணும். ஆனால் சொல்லணும், இல்லை, மெய்யாகவே இயேசு என்னை விடுவித்திருக்கிறார். சொல்லுங்க, ஆண்டவர் இயேசு என்ன செய்திருக்கிறாரு? மெய்யாகவே அவர் விடுவித்திருக்கிறார். இப்போ பாருங்க, இந்த மீட்புல இந்த ஒரு சத்தியம், இந்த ஒரு ரகசியம், இயேசு என்னுடைய லாபத்துக்காக என்னை மீட்டெடுக்க வேலை செஞ்சாருன்னு எனக்கு விளங்கலைன்னா, நிறைய நேரம் என்ன ஆயிடுதுன்னா, பாவம் செய்கிறதுக்கு எனக்கு சுதந்திரம் இருக்கு, ஆனா தேவ சித்தத்தை செய்ய எனக்கு சுதந்திரம் வரமாட்டுது. பாருங்க, இந்த விடுதலை ஆண்டவர் உண்டாக்கி இருக்கிற மீட்பு, இத ஆண்டவர் என்ன விடுவிக்க என் லாபத்துக்காக செஞ்சிருக்கிறார்ன்றதை நான் விளங்கிக்கலனா,
எனக்கு என்ன வராதுன்னா, பாவம் செய்கிறதுல சுதந்திரம் உள்ளவனா இருக்கிறேன், தேவ சித்தத்தை செய்ய சுதந்திரம் இல்லாதவனா மாறிடுறேன். அதுதான் பிசாசு நிறைய நேரம் பாருங்க நம்மளை பாவத்தில் விழ வைத்து தேவன் உண்டாக்கின மீட்பின் அந்த மேன்மையை அனுபவிக்க முடியாதபடி ஆக்கிடுறான். ஏன்னா தேவ சித்தத்தை செய்கிற எனக்கு ஒரு சுதந்திரம் இருக்குன்றதை நான் விளங்கி கொள்ள முடியல. நிறைய வசனத்தை கேட்கிறேன், ஆண்டவர் இடத்துல வர்றேன், ஆனா தேவன் சொல்றதை செய்ய முடியல. நான் மறுபடியும் எதுலேருந்து விடுவிக்கப்பட்டனோ அதிலே போய் நான் விழுந்து அதை செய்யறதுல நான் சுதந்திரம் உள்ளவனா இருக்கிறேன். நான் விழுந்த காரியத்தை மறுபடியும் செய்யக்கூடிய ஒரு சுதந்திரம் இருக்குன்னா அது மீட்பல்ல, அது இன்னும் மோசமான நிலைக்கு என்னை கொண்டு போகுது. இயேசு என்னை விடுவித்து என் லாபத்தை மனசில் வைத்து எனக்கு ஒவ்வொரு நாளும் போதிக்கிறார், என்னை முன்னேற்றம் அடைய வைக்க அவர் பிரயாசப்படுறார். ஆனால் நான் என்ன செய்கிறேன், பாவத்தில் என்னை விடுவித்த அந்த விடுதலை என்னும் அந்த காரியத்தில் நான் மேற்கொள்வதற்கு பதிலாக தேவ சித்தத்தை செய்யக்கூடிய காரியத்தில் எதிர்த்து நிற்கிறவனா மாறேன். ஏன்னா அந்த மீட்பு எனக்குள்ள வேலை செய்யல. இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பு உங்களுக்குள்ள வேலை செய்யும் போது அதை உணர்ந்து புரிந்து நீங்கள் செயல்படுறவங்களா இருப்பீங்கன்னா, நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற எனக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எனக்கு கிடைத்த மீட்பில் எனக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? தேவ சித்தத்தை செய்ய எனக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, தேவ சித்தத்தை செய்ய எனக்கு என்ன கிடைக்கும்? அது எவ்வளோ பெரிய தடையாக இருந்தாலும் செய்வேன். ஏன்னா அதில் தேவன் எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, தேவன் எனக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறதுனால தேவ சித்தத்தை செய்ய எனக்கு சுதந்திரம். தேவ சித்தத்தை நான் சுதந்திரமா செய்யும் போதுதான் நான் ஜெயிக்கிறவனாய் மாறுறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, தேவ சித்தத்தை சுதந்திரமா நான் செய்யும் போது நான் ஜெயிக்கிறவனாக இருக்கிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்க, எத்தனை பேர் அப்படி ஜெயிக்கிறவங்களா இருக்கணும்னு விரும்புறவங்களாம் கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை ஒவ்வொரு நாளும் சொல்லுங்க, வாயத்திறந்து, ஆண்டவரே, என் குடும்பத்தில், என் தனிப்பட்ட வாழ்க்கையில், உம்முடைய ஆண்டவரே ஊழியத்தில், உம்முடைய ராஜ்யத்தில், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நான் சுதந்திரமா செய்யும் போது நான் வெற்றி உள்ளவனாய் வாழ்றேன். வெற்றி உள்ளவனா வாழ முடியலனா அதுக்கு ஒரே ஒரு காரணம், தேவ சித்தத்தை செய்கிற அந்த சுதந்திரம், அந்த மீட்பு எனக்குள்ள வேலை செய்யல. ஏன்னா நான் இந்த மீட்பை கிறிஸ்து எனக்கு உண்டாக்கின அர்த்தத்தை நான் புரிஞ்சு கொள்ளல. என்னுடைய லாபத்துக்காக இயேசு இந்த உலகத்துக்கு வந்து என்ன மீட்டெடுக்கக்கூடிய வேலையை செய்வதற்காகவே தன்னையே தம்முடைய ஜீவனை கொடுத்து ஏன் பாவம், ஏன் மீறுதல், ஏன் சாபம் எல்லாத்தையும் அவர் மேலே ஏற்றுக்கிட்டு என்ன விடுவித்திருக்கிறாரு. எத்தனை பேர் இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிறவங்க சொல்ல முடியும், என் பாவம், என் சாபம், என்னுடைய மீறுதல் எல்லாவற்றையும் இயேசு ஏற்றுக்கொண்டு என்ன விடுவிப்பதுக்கான விளக்கரையத்தை இயேசு கல்வாரி சிலுவையில் செய்திருக்கிறார்ன்ற அவங்களாம் கையை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். இயேசு என்ன விடுவிக்க, என்ன மீட்டெடுக்க, ஏன் மீறுதலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை கொடுக்க, தேவ சித்தத்தை சுதந்திரமாக செய்வதுக்கு என்ன இயேசு மீட்டெடுத்திருக்கிறான்றவங்க நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க. தேவ சித்தத்தை செய்வதுக்கு இயேசு என்னை. ஆனால் நீங்கள் கவனிச்சு பாருங்க, ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் கவனிச்சிங்கன்னா, இந்த தேவ சித்தத்தை செய்ய முடியாதபடிக்கு ஒரு மீறுதல் என்ன மனுஷனுக்குள்ள உண்டாகிறத நம்ம கவனிக்கிறோம். எந்த மனுஷனுக்குள்ள தேவ சித்தத்தை சுதந்திரமாக செய்ய முடியாத ஒரு தடை ஏற்பட்டுச்சோ அதே வேலையை மனுஷனாக இயேசு கிறிஸ்து வந்து செய்து காட்டுறாரு. அதுதான் இன்னைக்கு மனுஷனுக்கு என்ன வழி இல்லைன்னா, ஆண்டவரே என்னால் செய்ய முடியல, எனக்கு செய்ய தெரியல என்று சொல்ல அவனுக்கு சாக்கு இல்லை. ஏன்னா இயேசு மனுஷனாய் வந்து தெய்வமாய் மாத்திரம் வாழல, மனுஷனாக வாழ்ந்து தேவ சித்தத்தை செய்வதற்கான ஒரு அறிவை நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க. ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் இங்கே சில காரியங்களை நம்ம கவனிக்கணும் பாருங்க. அங்கே சொல்லியிருக்கிற சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். 16ஆம் வசனம் பாருங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிப்போமா? மேலும் ஒருவன் பாவம் செய்ததினால் உண்டான தீர்ப்பு தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானது அல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது. கிருபை வரமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய். அப்ப கவனிச்சு பாருங்க, ஒரு மனுஷனுடைய பாவம்
ஒரு மனுஷனுடைய மீறுதல் முழு மனுக்குலத்தினுடைய கம்ப்ளீட் ஃபெயிலியருக்கு கொண்டு போயிருச்சு. இங்கே நம்ம கேள்வி கேட்கலாம், எப்படி ஒரு மனுஷன் செஞ்சதுனால அது எல்லா மனுக்குலத்துக்கும் வந்துருமா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்போம்னா, அதுக்கு தான் ஆண்டவர் இதில் நமக்கு ஒரு அற்புதமான காரியத்தை கொண்டு வந்து காட்டுறாரு. ஒரு மனுஷனாகிய ஆதாம் செய்த பாவத்தினால முழு மனுக்குலமும் பாவத்திலும் மீறுதலும் தள்ளப்பட்டார். மீறுதல்னா என்னன்னா, வெறும் ஆண்டவர் சொல்கிற ரூலை, அவருடைய லாவை, அவருடைய முறைமைகளை தாண்டி செய்கிறது மாத்திரம் இல்லை, கர்த்தர் போட்டிருக்கிற வரமுறையை விட்டு, அந்த பவுண்டரியை விட்டு மூவ் ஆகிற ஒரு நிலை மனுஷங்களுக்குள்ள வருது பாருங்க. அது ரொம்ப மோசமான மீறுதல். நம்மளை உண்டாக்குன ஆண்டவருக்கு தெரியும் நீ எங்க இருந்தா நல்லா இருப்பேன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனா அதையே ஒரு மனுஷன் விட்டு, அந்த பவுண்டரியை விட்டு மூவ் ஆகிறானா, அப்ப கவனிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு துணிகரமான விதத்துல பாவத்தை செய்ய சுதந்திரம் உள்ளவனா அவன் இருக்கிறான் பாருங்க. தேவ சித்தத்துக்கு அடங்கி இருக்கக்கூடிய, தேவ சித்தத்தை செய்யக்கூடிய விதத்தில் தன்னை ஒப்பு கொடுக்க, தேவன் உண்டாக்கின மீட்பில் இருக்கும் அந்த விடுதலையை அனுபவித்து வாழ்கிற ஒரு நிலை ஒரு மனுஷனுக்குள்ள வரலனா, அவன் மறுபடியும் போய் தன்னை எதில் விழுந்தானோ அதிலேயே தன்னை தள்ளி கொள்கிறான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மளை விழப்பண்ணுகிறவர் அல்ல, நம்மளை தூக்கி நிறுத்துகிறவர். கையை சொல்லுங்க, இயேசு என்னை தூக்கி நிறுத்துகிறவர். சொல்லுங்க, வாயத்திறந்து இயேசு என்ன செய்கிறாரு? அதான் சங்கீதக்காரன் சொல்றான், அப்புறம் மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் கர்த்தர் என்ன செய்கிறாரா? மடங்கடிக்கப்படுறது நம்மனால தான். நம்ம ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த பவுண்டரியை விட்டு மூவ் ஆகும்போது, இப்ப பாருங்க, ஒரு மனுஷனுடைய மீறுதல், ஒரு மனுஷனுடைய பாவம் முழு மனுக்குலத்தினுடைய ஃபெயிலியரை அங்க டிக்ளேர் பண்றாரு. இங்க என்ன கவனிக்கிறோம்? ஒரு மனுஷன் செஞ்ச ஒரு தவறு நிமித்தமா, இப்ப பாருங்க, ஒரு நாடு எடுத்தீங்கன்னா, ஒரு நாடு ஒரு கேம் விளையாடுறாங்கன்னு வச்சுப்போமே, ஒரு கிரிக்கெட் கேம் விளையாடுறாங்கன்னா, இன்னைக்கு இன்னும் ஒரு போன மாசத்துல இந்தியா 2020 வேர்ல்டு கப்லாம் ஜெயிச்சாங்க. ஜெயிக்கும் போது நீங்க கவனிச்சீங்கன்னா, நம்ம இந்தியா நாட்டில் இருக்கிற 130 கோடி ஜனங்களுக்கு மேலாக அவர்கள் சந்தோஷப்பட்டாங்க. ஏன் சந்தோஷப்பட்டாங்கன்னா, அந்த நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணி விளையாடின, இந்தியாவுக்காக விளையாடின இந்திய வீரர்களை பாராட்டுறோம் பாருங்க. அவர்களுடைய ஜெயம் நம்முடைய ஜெயமா மாறுது, அவருடைய தோல்வி நம்முடைய தோல்வியா மாறுது. ஒரு நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணியே ஒரு காரியம் செய்யும் போது அதுல எவ்வளோ ஈடுபாடு, எவ்வளோ ஃபீலிங், எவ்வளோ அங்க ஒரு எமோஷன் கனெக்ட் ஆகுது பாருங்க. அப்போ ஆண்டவர் மனுஷனை தன்னுடைய சாயல்ல உண்டாக்கி அவனுக்கு ஒரு வரமுறையை போட்டு, அந்த வரமுறையை மீறாதப்பா, இதுக்குள்ள இருதான் உனக்கு ஆசீர்வாதம் சொல்லும் போது அந்த மனுஷன் என்ன பண்றான்? இல்லை எனக்கு எது ஆசீர்வாதம் தெரியும் என்று அவன் மீறி செய்யும் போது, அந்த ஒரு மனுஷனுடைய மீறுதல் முழு மனுக்குலத்தின் தேவ சாயல் உண்டாக்கப்பட்ட மனுஷன் மேலேயும் வருது. இப்போ கவனிச்சு பாருங்க, ஒரு மனுஷனால கம்ப்ளீட் ஃபெயிலியர் வந்துச்சு. ஆனா இரண்டாவது ஆதாமாக இயேசு கிறிஸ்து மனுஷனுடைய சாயலில் அவர் எந்த மீறுதலை ஒரு மனுஷன் செஞ்சானோ அந்த மீறுதலை அவர் செய்யாமல் பிதாவுக்கு அவர் கீழ்ப்படிந்து இருந்ததினால, இப்போ எந்த மனுஷன் மீறி, ஆதாம் மீறி செய்த பாவத்தினால முழு மனுக்குலத்துக்கும் ஃபெயிலியர் வந்துச்சோ, இப்போ ஒரு மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு பிதாவுக்கு கீழ்ப்படிந்து செய்ததினால இப்போ முழு மனுக்குலத்துக்கும் ஆண்டவர் வெற்றியை கட்டளையிடுகிறார். கையை சொல்லுங்க, கர்த்தர் என்ன செய்கிறார்? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நமக்கு வெற்றியை கட்டளையிடுகிறார். கையை சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து உண்டாக்குற விடுதலை என்னை பலவானா மாத்திரம் மாற்றல, என்னை வெற்றி உள்ளவனாய் மாத்துது. கையை சொல்லுங்க, என்ன பலவானா மாத்திரம் மாத்தல, என்னை வெற்றி உள்ளவனா மாத்துது. இதெல்லாம் பாருங்க, என்னை தேவ சித்தத்தை செய்ய சுதந்திரம் உள்ளவனா மாத்துது. நீங்க கவனிச்சு பாருங்க, அதே அதிகாரத்தில் சில வசனங்களை நம்ம வாசிக்கும் போது 17ஆம் வசனம் பாருங்க, அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டு இருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதி ஆகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது. அப்ப கவனிச்சு பாருங்க, ஒரு மனுஷனுடைய மீறுதல்
கம்ப்ளீட் ஃபெயிலியரை கொண்டு வந்துச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்து என்னும் அந்த 2ஆம் ஆதாமாக இயேசு வந்தபோது எல்லா மனுஷனுக்குள்ளேயும் கம்ப்ளீட் சக்சஸை கொண்டு வர்றாரு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் மீட்பு உங்களுக்கு கம்ப்ளீட் சக்சஸை கொண்டு வருது. நல்லா சொல்லுங்க, வாயத்திறந்த பக்கத்தில் பார்த்துங்க, இயேசு கிறிஸ்து உங்களை மீட்டெடுத்ததுனால அந்த மீட்போட கூட என்ன வருது? கம்ப்ளீட் சக்சஸ். சொல்லுங்க வாயத்திறந்த, அதில் என்ன வருது? கம்ப்ளீட். என்ன கம்ப்ளீட் சக்சஸ்? தேவ சித்தத்தை செய்ய எனக்கு ஒரு பலன், தேவ சித்தத்தை செய்ய எனக்கு ஒரு சுகந்தம், அது ஒரு சக்சஸ்ங்க. எந்த மனுஷன் இப்போ கடவுள் சொன்ன காரியங்களை எதிர்த்தானோ, இன்னைக்கு அதே மனுஷன் என்ன செய்யறான்? இல்லை ஆண்டவர் சொன்னபடி நான் செய்ய என்னை முழு மனதாக ஒப்பு கொடுக்குறேன். ஏன்னா என்னுடைய கம்ப்ளீட் சக்சஸ் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்குது. கையை வச்சு சொல்லுங்கள், என்னுடைய முழு வெற்றியும் யாருக்குள்ளே இருக்குது? அதுதான் பவுல் சொல்கிறார், எங்களை எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள்ளே வெற்றி சிறக்க பண்ணவர். கையை வச்சு சொல்லுங்கள், எங்களை என்ன செய்கிறார்? எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்கிறாரு? நம்மளை வெற்றி சிறக்க பண்ணுறாரு. பாருங்க, இன்னும் சில வசனங்களை கவனிப்போமா? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் எவ்வளோ அற்புதமாக அங்கே சொல்லியிருக்கிறார் பாருங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் வாசிப்போமா? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும் 6ஆம் வசனம் வாசிப்போம். எல்லாரும் வாசிப்போம். தேவன் ஒருவரே, தேவனும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக, நல்ல அந்த வார்த்தை, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து அவரே இதற்கு உரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருக. நல்லா கவனிச்சு பாருங்க, அங்க சொல்றாரு என்ன? மீட்கும் பொருளாக, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து, கிறிஸ்து இயேசு அவரே. அங்கே ரொம்ப அற்புதமாக இயேசு கிறிஸ்து நம்மளை மீட்டெடுப்பதுக்காக, கம்ப்ளீட் சக்சஸை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக்குறதுக்கு, நம்மளை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு பொருளாக அவர் அங்கே மாறுறாரு. பாருங்க, அதுதான் இங்கே சொல்றாரு. இந்த ரோமர் 5:17 மாசம் பாருங்க, ஜீவனை ஆளுகிறவர்களாக. இன்னும் 19ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா அங்கே சொல்றாரு, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு. நல்லா கவனித்து பாருங்க, ஒரு மனுஷன் செய்த தவறுனால கம்ப்ளீட் ஃபெயிலியர். இயேசு கிறிஸ்து வந்து எனக்காக செஞ்சதுனால எனக்கு எல்லாம் வெற்றியாய் மாறுகிறது. கையை வைத்து சொல்லுங்க, இயேசு எனக்காக கல்வாரி சிலுவையில் அவர் செய்த ஒவ்வொரு காரியமும் தோல்வி உள்ள என்ன வெற்றி உள்ளவனா மாத்துது. கையை வைத்து சொல்லுங்க, தோல்வி உள்ள என்ன என்னவா மாத்துது? வெற்றி உள்ளவனா மாத்துது. தேவ சித்தத்தை செய்ய முடியாத என்ன தேவ சித்தத்தை செய்யக்கூடியவனா மாத்துறாரு. பாருங்க, எந்த மனுஷன் கீழ்ப்படியாம இருந்தானோ அந்த மனுஷன் இப்போ கீழ்ப்படியக்கூடியவனா மாறுறான். ஏன்னா இயேசு கிறிஸ்து உண்டாக்கின மீட்பு இப்படிப்பட்ட மாற்றத்தை நமக்குள்ள உண்டாது. கையை வயதை சொல்லுங்க, ஆண்டவரே நீர் உண்டாக்குற மீட்பு எனக்குள்ள நல்ல மாற்றங்களை உண்டாக்குது. எத்தனை பேர் வாயத்திறன்னு சொல்ல முடியும்? ஆண்டவரே நீர் உண்டாக்குற மீட்பு எனக்குள்ள நல்ல மாற்றங்கள். நல்ல வாயத்திறன்னு சொல்லுங்க, ஆண்டவரே நீர் உண்டாக்குற மீட்பு எனக்கு என்ன பண்ணுது? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? எனக்குள்ள நல்ல மாற்றங்களை கர்த்தர் உண்டு பண்றார் நம்புறோம். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமா எனக்கு கிடைக்கிற மீட்பு எனக்குள்ள எல்லா நல்ல மாற்றங்கள், கம்ப்ளீட் சக்சஸ். இந்த வார்த்தையை நீங்க நாம வச்சுக்கணும். இயேசு உண்டாக்கின மீட்பு என்னப்பா எனக்கு செஞ்சுச்சுன்னு கேட்டா சொல்லணும், என்ன கம்ப்ளீட் சக்சஸ்ஃபுல்ல ஒரு மனுஷனா மாத்துது. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் மீட்டெடுக்கிறாரா? என்ன அந்த மீட்பு ஒன்றை செய்து என்னன்னா தோல்வி உள்ள என்ன சக்சஸ் உள்ள மனிதனாய் மாத்துது. கையை உயர்த்தி சொல்லுங்க, பாவம் செய்யறதுல கூடிய ஒரு மனுஷனா இருந்தா அதுல இருந்து விடுவித்து அந்த பாவத்தை ஜெயிக்கிறவனா கர்த்தர் என்ன மாத்துறார். தேவ சித்தத்தை செய்ய முடியாம இருந்த என்ன இப்போ தேவன் சொல்லுகிறபடி செய்யக்கூடிய ஒரு வெற்றி உள்ள ஒரு மனுஷனா மாத்து. ஏன் நடக்குதுன்னா இந்த இயேசு என்னை மெய்யாகவே மீட்டெடுத்திருக்கிறார். கையை வைத்து சொல்லுங்க, இந்த இயேசு என்ன செஞ்சிருக்கிறார்? மெய்யாகவே மீட்டெடுத்திருக்கிறார். இப்போ பாருங்க, இந்த மீட்பு எப்படி ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறாரு. இப்போ இந்த மீட்பு எனக்கு கம்ப்ளீட் சக்சஸை கொடுக்குது. தேவ சித்தத்தையே செய்ய முடியாத என்ன தேவ சித்தத்தை செய்யக்கூடியவனா மாத்துது. பாவத்துக்கு இருந்த சுதந்திரம் இப்போ எனக்கு அப்படி அந்த பாவத்தை செய்ய சுதந்திரம் இல்லை,
இப்போ பாவம் செய்யும் போது இல்லை இயேசு நான் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறேன், அதனால் பாவத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, நான் இயேசுவினுடைய மீட்பின் அந்த 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 நிலையில் நான் இருக்கிறேன். இப்போ ஏன் இப்படிப்பட்ட யோசனை வருதுன்னா, என்னை இயேசு மீட்டெடுத்து எப்படி செஞ்சிருக்கிறார் பாருங்கள். அதுதான் இன்றைக்கி ஒரு சில காரியங்களை சொல்லி உங்களுக்கு நான் ஆண்டவருடைய நாமத்தில் உங்களை நான் பலப்படுத்தி கர்த்தர் இந்த மீட்பின் மூலமாக உங்களுக்கு உண்டாக்குற எல்லா நன்மைகளையும் நாம் அனுபவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். திரும்பவுமா என்ன அங்கே சொல்கிறார் பாருங்கள், எப்படி இந்த மீட்பை கர்த்தர் உண்டு பண்ணுறார். இங்கே வேதத்தில் நம்ம கவனிக்கிறோம், அங்கே சொல்லியிருக்கிற சில காரியங்கள் பாருங்கள். எல்லா மனுஷனும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களாய் மாறினார்கள். ரோமர் 3ஆம் அதிகாரம் பாருங்கள். ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு வார்த்தை ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கு பாருங்கள். 23, 24 வசனத்தை வாசிப்போமா. அங்கே சொல்கிறார் பாருங்கள், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு, நல்லா கவனிங்க, கிறிஸ்து இயேசு இலவசமாய், கிறிஸ்து இயேசுவின் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். நல்லா கவனித்து பாருங்க, என்ன சொல்றாரு, எல்லா மனுஷனும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து போகிறான். ஆனா இந்த இயேசு கிறிஸ்துவினால உண்டாகிற மீட்பு அந்த மனுஷனை நீதிமானா மாத்துது. அவனை ஒரு மாற்றத்துக்குள்ள ஆண்டவர் கொண்டு வராரு. ஏன் கொண்டு வராருன்னா, அந்த மீட்புக்கான முழு விலைக்கிரயத்தையும் இயேசு நமக்காக செலுத்தி இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கான முழு கிரயத்தையும் இயேசு செலுத்தி முடிச்சுட்டார். நம்புறவங்களாம் கையை உயர்த்தி ஆமைன்னு சொல்லுங்க பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் செய்யணும் அவர் என்ன மீட்டெடுக்க. அப்படியா? இல்லை. கல்வாரி சிலுவையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னைக்கு மனு குலத்துக்காக தன் ஜீவனை கொடுத்தாரோ அன்னைக்கே ஒவ்வொரு மனுஷனுக்கான மீட்பின் அந்த விளக்கரையத்தை கிறிஸ்து செய்து முடித்துட்டார். கையை வாய்த்து சொல்லுங்க, மனுஷனுக்கான விடுதலைக்கான விளக்கரையத்தை இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில், கையை வாய்த்து சொல்லுங்க எல்லாரும் வாய்த்திருந்து, என்ன பண்ணியிருக்கிறார்? கல்வாரி சிலுவையில் அவர் செய்து முடித்திருக்கிறார். பாருங்க, நீங்கள் போய் வைத்த என்ன சேட்டு கடையில் ஒரு அடமானம் வைக்கிறீங்களே, எதையாவது வைக்கிறோமே அடமானம், அதை திருப்பி எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? ஹலோ, திருப்பி எடுக்கணும்னா போய் சேட்டு ஈன்னா குத்துருவாரா? எங்கள் தாத்தாவை தெரியல உனக்கு சேட்டு, நாங்கள் என் தாத்தா காலத்தில் எங்கள் பூட்டாங்காலத்துலேருந்து நான் உங்ககிட்ட தான் வச்சுருக்கிறேன். என்ன இப்படியே நாங்கள் என்ன வம்ச வரலாறாக நாங்கள் என்ன பண்ணுறோம், என்ன உனக்கு தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும், என்ன இப்படியே இருக்கு, அதனால் எதாவது பார்த்து குத்துரு சேட்டு அப்படின்னா குத்துருவாரா? ஒரு பைசா கொடுக்க மாட்டான். எப்படி கொடுப்பான்? அதற்கான முழு கிரயத்தையும் முழு இன்ட்ரெஸ்ட்டையும் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்தா என்ன பண்ணுறான்? உங்கள் கையில் திருப்பி என்ன பண்ணுறாங்க? அதை கொடுக்குறான். இல்லைனா கிடைக்குமா? நான் சொல்கிறேன், உங்களையும் என்னையும் பிசாசு கையிலேருந்து மீட்டெடுக்க இயேசு என்ன விளக்கரையும் செலுத்தணுமோ அதை செலுத்தி முடிச்சு தான் வாங்கியிருக்கிறார். எத்தனை பேர் நம்ம அதான் மீட்பு. மீட்பு அறகுறையாக செய்யலை. ஆண்டவர் நம்மளை மீட்டெடுக்க அறகுறையாக வேலை செய்யலை. கையை மேத்தி சொல்லுங்க, என்ன மீட்டெடுக்க இயேசு இன்கம்ப்ளீட்டாலாம் வேலை செய்யலை, நிறைவாக வேலை செஞ்சிருக்கிறார். கையை வச்சு சொல்லுங்க, இயேசு எனக்கு என்ன செஞ்சிருக்காரு? முழு விளக்கரையத்தை கொடுத்துருக்கிறார். உங்களுக்கான விளக்கரையத்தை இயேசுநாதர் அவர் செலுத்தி இருக்கிறார். அதனால தான் இன்னைக்கு சொல்றாரு, நீ மீட்கப்பட்ட ஒரு மனுஷனை போல வாழு. இன்னைக்கு அந்த மீட்பினுடைய வேல்யூவை தெரியாம நான் திருப்பியும் போய் நான் விழுந்ததிலே போய் விழக்கூடாது. ஆண்டவர் சொல்ற, நீ மீட்கப்பட்டிருக்கிற ஒரு மனுஷன், உனக்கான விளக்கரையத்தை கொடுத்து பிசாசு கையில உன்னை முற்றிலும் நான் வாங்கியிருக்கிறேன்பா. கவனிச்சு பாருங்க, இப்படி ஒரு விடுதலையை ஆண்டவர் நமக்கு உண்டாக்கி வச்சிருக்கும் போது அந்த விடுதலையை நான் அனுபவிக்காத ஒரு பாத்திரமா இருந்துடக்கூடாது. பாருங்க, ஒரு சில வசனங்களை கவனிப்போம். அங்கே எபேசியர் 1ஆம் அதிகாரம் வாங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம். மீட்பை குறித்து ஆண்டவர் எப்படிலாம் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறார்ன்றத மனசுக்குள்ளேயும் இருதயத்துக்குள்ளேயும் போய் கொஞ்சம் ஆழமாக வச்சாதான் பிசாசு எதுலலாம் நம்மளை சோதிக்கிறானோ அப்போல்லாம் தெரியும், இல்லை எனக்கான விளக்கரையத்தை கொடுத்துட்டாரு, என்னை மீட்டெடுப்பதுக்காக எல்லா காரியங்களையும் இயேசு செய்திருக்கிறார். எபேசியர் 1:7 வசனம் வாசிப்போமா. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு
அந்த வார்த்தையை பாருங்க எப்படி சொல்றாரு பாருங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே இவருடைய இரத்தத்தினாலே, பாவம் எவருடைய இரத்தத்தினால் இல்ல, என்ன ஏதோ மிருகத்தின் இரத்தத்தினால் அல்ல, ஏதோ பலியிடப்பட்ட ஏதோ ஒரு இரத்தத்தினால் அல்ல. அங்க சொல்லும்போது சொல்றாரு அவருடைய அப்படின்னா இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவர்களுக்கு இவருக்குள் நமக்கு. பாருங்க, ஆண்டவர் இயேசு சிந்தின அவருடைய இரத்தத்தினால நமக்கு உண்டாயிருக்கிற மீட்பு. கையை வைத்து சொல்லுங்க, இயேசு சிந்தின இரத்தத்தினாலே எனக்கு உண்டான மீட்பு. எத்தனை பேர் தைரியமா சொல்றீங்க? இயேசு சிந்தின இரத்தத்தினாலே எனக்கு உண்டான மீட்பு அதுல இருக்கு. இயேசுவினுடைய ரத்தம் என்னுடைய மீட்பை உண்டாக்கக்கூடிய ரத்தமா சிந்தப்பட்டிருக்கு. மனு குலத்தினுடைய மீட்பை உண்டாக்கக்கூடிய ரத்தமா சிந்தப்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த இயேசுவினுடைய ரத்தம் என்னுடைய சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிற ரத்தம். கையை வைத்து சொல்லுங்க, இந்த இயேசுவின் ரத்தம் என்ன பண்ணுது? சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்க. இந்த இயேசு தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டு எடுத்திருக்கிறார். இந்த ரத்தம் என்ன உண்மையாகவே மீட்டு எடுத்திருக்கு. அதனால தான் நான் தவறு செய்யும் போதெல்லாம் என்ன செய்கிறேன்னா, இயேசுவே உங்களுடைய ரத்தத்தினால் என்னை கழுவுன்னு சொல்லும் போது அந்த ரத்தம் என்னை மறுபடியும் மீட்டெடுக்குது. கை சொல்லுங்க, இந்த இயேசுவின் ரத்தம் நான் அறிக்கை பண்ணும் போதெல்லாம், வாயத்தந்து சொல்லுங்க, இயேசுவினுடைய ரத்தத்தை நான் அறிக்கை பண்ணும் போதெல்லாம் எனக்கு மீட்பு உண்டாகுது. எத்தனை பேர் நம்புறோம்? கையை வைத்து சொல்லுங்க, இந்த இயேசுவின் ரத்தத்தை எப்போல்லாம் அறிக்கை பண்றோம், நான் பிழை உள்ள, நான் குறை உள்ள ஒரு மனிதன் தான். சில குறைகள் வந்துருது. எவ்வளவுதான் நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தாலும் வசனத்தை கேட்டாலும் சில நேரம் இந்த மாம்சம் பல குறைவுள்ள காரியங்களுக்குள்ள கொண்டு போயிடுது. ஆனா எனக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, எனக்காக இயேசுவினுடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிற ரத்தம் என்ன பண்ணுதுன்னா என்னுடைய மீட்பை எனக்கு உண்டாக்கி கொடுக்குது. கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய சிந்தப்பட்ட ரத்தம் எனக்கு மறுபடியும் மீட்பை உண்டாக்குது. சொல்லுங்க வாயத்திறந்து, ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை நான் ஒவ்வொரு நாளும் சொல்லும் போது நான் மீட்கப்படுகிறேன். வாயத்திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை நான் ஒவ்வொரு நாளும் சொல்லும் போது நான் மீட்கப்படும். அதுதான் பேதுரு சொல்றாரு பாருங்க. 1 பேதுருல அவர் சொல்றாரு பாருங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிப்போமா? 1 பேதுரு 1:19 வாசிப்போம். 1 பேதுரு 1:19 வாசிப்போம். எல்லாரும் இணைந்து வாசிக்கலாமே. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே, நல்ல கவனிங்க அந்த வார்த்தையை, மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று. நல்லா என்ன சொல்றாரு? அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டு இருக்கிறீங்கன்றத கொஞ்சம் அறிஞ்சிங்க. இந்த இயேசுவினுடைய ரத்தம் ஒண்ணுதான் என்னை மீட்டெடுத்திருக்கு. எத்தனை பேர் நம்புறோம்? கையை வாய்த்து சொல்லுங்க. என்ன வேற ஏதாவது மீட்டெடுத்துக்கு நம்புறவங்க அவங்கள தவிர இல்லை. இயேசு எனக்காக சிந்தின அவருடைய சொந்த இரத்தத்தினாலே என்னை அவர் மீட்டெடுத்திருக்காரு நம்புறவங்க நல்ல கையை உயர்த்தி, அறகுறையா இல்லாமல் நல்லா கொஞ்சம் கையை உயர்த்தி கொஞ்சம் கையை அசைத்து சொல்லுங்க, இயேசுவே உம்முடைய சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே நான் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறேன். வேற எதுவும் கிடையாது. அவங்க எனக்கு சொன்னதுனால இவங்க ஒன்று இல்லை. இயேசு பரலோகத்திலேருந்து எனக்காக வந்து பூலோகத்தில் எனக்காக அவருடைய சொந்த இரத்தத்தை அவர் சிந்தி என்னை மீட்டெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த நம்புறவங்க சொல்லுங்க வாய்த்திறந்த, ஆண்டவரே உம்முடைய சொந்த இரத்தத்தை எனக்காக சிந்தி என்ன பண்ணியிருக்கிறீரு? இப்போ இந்த அவருடைய இரத்தத்தினால நமக்கு கிடைத்த இந்த மீட்பு 2 அனுபவத்தை நமக்கு கொடுக்குது. நல்லா கவனிங்க. அதனால இந்த ரத்தத்தினுடைய வல்லமையை சொல்றேன். முதல்ல உங்களுக்கு இந்த மீட்பினுடைய அந்த முக்கியத்துவத்தை காண்பித்தேன். நம்மளை மீட்டெடுக்கிறதுல ஆண்டவர் தான் லாபத்தை பார்க்கல, முழுவதும் எனக்கு என்ன லாபம் வருதுன்னு பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன அவர் விரும்புகிற சித்தத்தை செய்யக்கூடிய ஒரு மனுஷனா மாத்துறதுக்கு அவருடைய மீட்பு எப்படி வேலை செய்யுது என்பதை உங்களுக்கு காண்பித்தேன். இப்போ இந்த மீட்பு இயேசுவினுடைய சொந்த இரத்தத்தினால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த தேவனுடைய சிந்தப்பட்ட இரத்தத்தினால எனக்கு மீட்பு உண்டானது நான் நம்புறேனா? 2 அனுபவம் இருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த இயேசுவினுடைய ரத்தம் தான் எனக்கு மீட்பை உண்டாக்குச்சுன்னு நம்புறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். இயேசுவே வேற எதுவும் எனக்கு மீட்பை உண்டாக்கல, நீ சிந்தின ரத்தம் ஒன்று தான் எனக்கு மீட்பை உண்டாக்குச்சு. எத்தனை பேர் நம்புறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீ சிந்தின உம்முடைய விலையேறப்பெற்ற மாசற்ற, சொல்லுங்க வாயத்திறந்து, ஆண்டவரே விலையேறப்பெற்ற மாசற்ற உம்முடைய ரத்தத்தினால மாத்திரம்தான் எனக்கு மீட்பு
மீட்பு உண்டாச்சு ஆண்டவரே அப்படின்னா 2 அனுபவம் கிடைக்கும். இந்த ரத்தத்தினால, இயேசு சிந்தின ரத்தத்தினால தான் நான் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்ற உறுதி உங்க உள்ளத்துக்குள்ள வரும்னா எதுவுமே உங்களை அசைக்க முடியாது. அந்த அசைக்க முடியாத நிலைக்கு 2 அனுபவம் என்னன்னா, ஒன்று சொல்றாரு, ஆண்டவர் என்ன காட்டுவார்னா பூரணமான மீட்பு நமக்கு உண்டாயிருக்கு. கையை வச்சு சொல்லுங்க, என்ன உண்டாயிருக்கு? பூரணமா. நல்ல வாயத்தன்னு சொல்லலாம், என்ன மீட்பு உண்டாயிருக்கு? முதல் அனுபவம் என்னன்னா, இந்த ரத்தத்தினால நான் மீட்டு எடுக்கப்பட்டிருக்கிறேன்னா அதில் எனக்கு கிடைக்கிற முதல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, பூரணமான மீட்புக்குரிய ஒரு மனுஷனா நான் மாறுறேன். கையை வைத்து சொல்லுங்க, பூரணமான மீட்புக்குரிய ஒரு மனுஷனா மாறுறேன். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் பாருங்க, அங்க காட்டுறாரு எப்படி பூரணமான விதத்துல கர்த்தர் நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறாரு. இந்த பூரண மீட்புக்குரியவர்களாய் நம்ம மாறுறோம். இயேசுவினுடைய சிந்தப்பட்ட ரத்தம் என்னை விடுவித்திருக்குன்னு நம்புறவங்களுக்கு இது நடக்கும். இல்லை நான் வேற விதமாக தான் நான் மீட்டெடுக்கப்பட்டிருக்கேன், இல்லை இந்த ரத்தம் என்னை விடுவிக்கல, இந்த ரத்தம் என்னை மீட்டெடுக்கலன்னா இது வேலை செய்யாது. இல்லை இயேசுவினுடைய ரத்தம் ஒன்று தான் என்னை மீட்டெடுக்குன்னு நம்புறவங்களுக்கு அதில் முதல் அனுபவம் என்னன்னா, ஆண்டவர் சொல்றார் பூரண மீட்புக்குரியவனாக மாறுறேன். கையை வச்சு நான் என்ன நிலைக்கு அனுபவமாக மாறுறேன், என்னுடைய அனுபவம் என்னமா இருக்கும்னா, இயேசு என்னை பூரணமாய் மீட்டெடுத்துருக்கார். சொல்லுங்க வாயை திறந்து, கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு? பூரணமாய் மீட்டெடுக்க. 13ஆம் வசனம் வாசிப்போமா? 1 கொலோசியர் 1:13 வாசிப்போம். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி. நல்ல கவனிங்க, என்ன பண்ற? இருளின் அதிகாரத்திலிருந்து நம்ம என்ன செய்திருக்கிறாரா? விடுதலையாக்கி. அங்க சொல்றாரு, தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லா நீங்க சொல்றாரு பாருங்க, எங்க இருந்து? இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுவித்து குமாரன் ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறாரு. இந்த பூரண மீட்புல எனக்கு ஒரு அனுபவம் உண்டாது. என்ன அனுபவம்னா, ஆண்டவர் காட்டுறாரு, உன்னை விடுவித்து உன்னை சுதந்திரமாக்கி இப்போ என்ன செய்கிறாருன்னா, எங்கேயோ இருந்த என்னை கொண்டு வந்து அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. இந்த பூரண மீட்பின் அந்த அனுபவம் இல்லைன்னா பிசாசை பார்த்து பயப்படுவேன், சூழ்நிலையை பார்த்து பயப்படுவேன், எல்லாத்தையும் பார்த்து பயந்துட்டு இருக்கிறவனா இருப்பேன். ஏன்னா மனுஷன் பாவம் செய்த போது மனுஷங்கிட்ட இருந்த அதிகாரத்தெல்லாம் பிசாசு எடுத்துட்டான் பாருங்க. எடுத்து பிசாசு மனுஷனை பயம்புறுத்தக்கூடிய வேலையை செய்கிறான். ஆனால் இந்த பூரண மீட்பு என்ன செய்யுதுன்னா, எனக்கு மறுபடியும் தைரியத்தை கொடுக்குது. கையை வைத்து சொல்லுங்க, எனக்கு என்ன கொடுக்குது? மறுபடியும். எந்த பிசாசு பயம்புறுத்துறானோ அவனே எதிர்க்கிறேன். கையை வைத்து சொல்லுங்க, எந்த பிசாசு என்ன பயம்புறுத்துறானோ அந்த பிசாசையே நான் எதிர்க்கிறேன். சொல்லுங்க வாயை திறந்து, எதனால எதிர்க்கிறேன்? எனக்கு பூரண மீட்பை உண்டாக்கி கொடுத்திருக்கிற அந்த விலையேறப்பட்ட ரத்தம். சொல்லுங்க வாயை திறந்து, மாசற்ற ரத்தம், விலையேறப்பட்ட ரத்தத்தினால் என்ன பண்றேன்? இப்ப பிசாசை எதிர்க்கிறேன். பிசாசு பாருங்க, இயேசுநாதரை சோதிச்சு வரும்போது அவன் சொல்றான், எல்லாம் என்ன அதிகாரமும் வல்லமையும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசுநாட்ட சொல்றான் பாருங்க, எல்லா அதிகாரம் வல்லமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவனுக்கு தெரியல, என்ன இவன் கையிலிருந்து இயேசு கிறிஸ்து முற்றிலும் ஜனங்களை விடுவிப்பதுக்காகவே மனுஷனாக இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். வந்து இயேசுநாதர் மனுஷனுக்காக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்து. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவரே, நான் கர்த்தரால் மீட்டெடுக்கப்பட்டேன், விடுவிக்கப்பட்டேன். கையை வச்சு சொல்லுங்க, நான் இயேசுவால. நல்ல வாயத்தன்னு சொல்லுங்க, நான் இயேசுவால் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு போகும்போது அந்த நம்பிக்கையோட போனேன். இந்த பயமே கூட, எதை பார்த்தோம் பயப்பட மாட்டேன், ஏன்னா இயேசு என்னை மீட்டெடுத்திருக்கிறார். சொல்லுங்க வாயத்திறந்து. அது என்னுடைய பலவீனமாக இருக்கலாம், என் பிரச்சனையாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் பயப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா என்னை மீட்டெடுத்த ஒரு தேவன் எனக்கு எப்படிப்பட்ட மீட்பு கொடுத்துருக்கிறாருன்னா, பூரணமான மீட்பு. சொல்லுங்க வாயத்திறன், என்ன மாதிரி மீட்பு? நல்ல வாயத்திறன் சொல்லுங்க, என்ன மீட்பு கொடுத்துருக்கிறாரு? எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசுவினுடைய ரத்தம் எனக்கு பூரணமான மீட்பை கொடுத்திருக்குன்னு நம்புறவங்க கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, எனக்கு அந்த பூரணமான மீட்பை நீர் கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி. ஏன்னா உம்முடைய ரத்தம் அந்த வேலை எனக்கு செய்யுது. அதான் சொல்றேன், இருளின் ராஜ்யத்திலிருந்து அங்கிருந்து நம்மளை விடுதலை பண்ணி. கவனிச்சு பாருங்க, எதெல்லாம் உங்களை பயம்புறுத்திச்சோ, எதெல்லாம் நினைச்சு நீங்க கலங்குறீங்களோ, இன்னைக்கு ஒரு காரியத்தை நீங்க தைரியமா நம்பலாம். இல்லை, இயேசு என்னை மீட்டெடுத்து இயேசு எனக்கு துணை நிற்கிறார். கையை வாய்த்து சொல்லுங்க, இயேசு என்னை மீட்டெடுத்தவர் எனக்கு துணை நிற்கிறார். நல்ல வாயத்தை சொல்லுங்க, மீட்டெடுத்தவர் என்ன பண்றாரு?
துணை நிற்கிற. ஆனால் பிசாசு வருவான், நிறைய வந்து நம்மளை என்ன பண்ணுவான், மீட்டு எடுத்துட்டாரா உன்னை, உனக்கு பூரண மீட்புக்குரிய ஆளா நீ அப்படிலாம் சொல்லுவான். சொல்ல ஆமாம், இயேசுவினுடைய ரத்தத்தினாலே நான் பூரணமாய் மீட்கப்பட்டிருக்கிறேன். கையை சொல்லுங்க, இயேசுவினுடைய ரத்தத்தினால் நான் என்ன செய்யப்பட்டிருக்கிறேன். பிசாசு வந்து பயம்படுத்துகிற வேலையை தான் செய்வான். பொய்யை சொல்கிறது தான் அவனுடைய வேலை. பாருங்க, நம்ம என்ன நிலையில் இருந்துடக்கூடாதுன்னா அறியாமல் வாழ்ந்துடக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கர்த்தருடைய பிள்ளைங்க நம்ம அறியாமல் இருக்கக்கூடாது. என்ன அறியாமல் இருந்துடக்கூடாதுன்னா என்ன, உண்மையாலே இயேசு மீட்டு எடுத்துக்கிறாரா அந்த சந்தேகத்தில் வாழ்ந்துடக்கூடாது. ஆனால் நம்ம சொல்லணும், இல்லை என்ன நடந்தாலும் இயேசு என்னை மீட்டெடுத்தவர் என் கூடவே இருக்கிறார். எத்தனை பேர் கை வாய்ச்சி சொல்றீங்க, என்னை மீட்டெடுத்தவர் எங்கே இருக்கிறாரு? எல்லாரும் அப்படியே ரொம்ப என்ன, பிசாசு ரொம்ப வீறிட்டு வல்லமையாக இருக்கிற மாதிரி ஆள் மாதிரி வருவான். சில நேரம் பாருங்க, போலீஸை நம்ம பார்த்தோன்னே சிலருக்கெல்லாம் என்ன தப்பு செய்யலைன்னா கூட சிலருக்கு போலீஸ் அந்த தோரணையோடு வந்து நின்று ஒரு குரலை குத்தானாலே ஒரு என்ன அந்த இடத்துல கொஞ்சம் அடங்கி போகிற ஒரு காரியம் வரும் பாருங்க. அப்படி சும்மா அப்படி தோரணையாக வந்து நின்று ஒரு சவுண்டு கொடுக்குற ஆள் அப்படி கொடுத்துட்டு போகிறார், போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டு வந்து கொஞ்சம் நேரம் போன பக்கம் தெரியுது அவர் ஒரு ட்ராமாவுக்கு நடிக்கிறதுக்காக போட்டு வந்திருக்கிறாருன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அடப்பாமை, இவருக்கா பார்த்து நம்ம பயந்தோம். அந்த மாதிரி தான் பிசாசு. இப்போ இவ்வளோ நேரம் உட்காந்து ஜோம் பண்ணிட்டு போகிறீங்களா, வெளியே போனால் வரும் அவங்கள பயம் காட்டுறேன். அப்போ நீங்கள் சொல்ல ஒன்றும் பாச்சா பழிக்காது, ஏன்னா இயேசு என்னை பூரணமாய் மீட்டு எடுத்திருக்கிறார். கையை வாய்ச்சி சொல்லுங்க, இயேசு என்ன பூரணமாய் மீட்டு எடுத்திருக்கிறார். சொல்கிற சாத்தான் மின்னலை போல கீழே விழ நான் கண்டேன். அதை சொல்லிட்டு சொல்றாரு, விசுவாசிகளுக்கு தேவன் கொடுக்கிற அதிகாரத்தில் முதல் அதிகாரம்னா இப்படி பொய்ய சொல்லி சுத்துற பிசாசுக்கு நேரா சொல்றார், பிசாசை துரத்துகிற அதிகாரத்தை கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துக்கிறாராம். அதோட கூட சொல்றார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. கையை வாய்ச்சி சொல்லுங்க, ஒன்றும் என்ன மீட்கப்பட்ட, சொல்லுங்க அந்த வார்த்தையை சொல்லுங்க, பூரணமாய் மீட்கப்பட்டிருக்கிற என்ன எதுவும், சொல்லுங்க நல்ல சத்தமா சொல்லுங்க, பூரணமாய் மீட்கப்பட்டிருக்கிற என்ன எதுவும் சேதப்படுத்த முடியாது. எவ்வளவு அருமையான மீட்பை ஆண்டவர் நமக்கு உண்டாக்கி இருக்கிறார் பாருங்க. இப்படிப்பட்ட பூரண மீட்பு இயேசு கிறிஸ்துடைய மாசற்ற விலையேற பெற்ற ரத்தத்தினால் கிடைச்சிருக்கு. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவனுடைய மாசற்ற விலையேற பெற்ற ரத்தத்தினால் எனக்கு என்ன உண்டாயிருக்கு? பூரண மீட்பு. சொல்லுங்க வாய்த்த, எனக்கு என்ன உண்டாயிருக்கு? இனி பிசாசு வந்து நீ மீட்கப்பட்டவனா அப்படின்னு கேட்டா சொல்லணும், ஆமா இயேசுடைய ரத்தத்தினால ஆண்டவர் என்ன பூரணமாய் மீட்டிருக்கிறார். கைவாய் சொல்லுங்க, என்ன பண்ணிருக்காரு? இயேசுடைய ரத்தத்தினால என்ன பூரணமாய் மீட்டிருக்கிறார். இன்னொரு மீட்பை குறித்து சொல்லுது பாருங்க, இன்னொரு அனுபவம். இது முதல் அனுபவம். இயேசுடைய ரத்தம் தான் எனக்கு மீட்பை உண்டாக்குதுன்னு நான் நம்பினேன்னா முதல் அனுபவம், பூரண மீட்பு எனக்கு உண்டாகும். எதற்கும் நான் பயப்பட மாட்டேன். ரெண்டாவது சொல்ற பாருங்க, எபிரேயர் 9ஆம் அதிகாரம், எபிரேயர் 9ஆம் அதிகாரம், அதுல ரெண்டாவது சொல்ற ரெண்டாவது அனுபவம் என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு நித்திய மீட்பை நமக்கு உண்டாக்குறாரா. ரெண்டாவது வாசிப்போம், எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிப்போமா. என்ன, வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல. நல்லா கவனிங்க, அதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் செஞ்சாங்க, அதெல்லாம் ஆண்டவர் வச்சிருந்த முறை தான். ஆண்டவர் சொன்னா உன் பாவம் நீங்கிறதுக்கு கொண்டு வந்து ஆட்டை பலி செலுத்தணும், என்ன கடாவை பலி செலுத்தணும், இல்லை ஆண்டவர் வச்ச முறை தான். ஆனால் அதோட பெட்டரானது ஒன்று நம்ம கிடைச்சிருச்சே. இயேசுவை நமக்காக இந்த உலகத்துக்கு அனுப்பி அவர் நமக்காக ரத்தம் சிந்தி அவர் நம்முடைய மீட்கும் பொருளாக மாறின பிறகு நான் மற்ற எதையும் முக்கியப்படுத்த வேண்டியது. சொல்லி பாருங்க, வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த, எல்லாரும் சொல்லுங்க, யாருடைய? இயேசுவினுடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணினா. வாயத்தான் சொல்லுங்க, என்ன மீட்பை உண்டாக்கி இருக்கிறாரு? முதல் அனுபவம் பூரண மீட்பு, இரண்டாவது அனுபவம் நித்திய மீட்பு. கையை பார்த்து சொல்லுங்க, எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? பூரண மீட்பும் கொடுத்திருக்கிறாரு, நித்திய மீட்பும் கொடுத்திருக்காரு. இது எப்படி நடந்துச்சு? அவர் சொல்ற, அவருடைய சொந்த இரத்தத்தினால, மாசற்ற விலையேற பெற்ற அவருடைய சொந்த இரத்தத்தினால் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? நித்திய மீட்பு. அப்படின்னா இது வந்து என்ன எப்படி சொல்லலாம்னா, இது வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுத்ததில்லை. அப்பப்போ பார்த்து கொஞ்சம் நல்லாகிறியா, அதுக்கேற்ற மாதிரி பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுறேன் அப்படி இல்லை.
ஆண்டவர் சொல்கிறார், இந்த நித்திய மீட்பை, இந்த பூரண மீட்புக்கான ஃபுல் பேமெண்ட்டை ஆண்டவர் நமக்காக செலுத்தியிருக்கிறார். கையை சொல்லுங்கள். அதான் சொல்லி அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நமக்கான ஃபுல் பேமெண்ட்டை ஆண்டவர் பண்ணியிருக்கார். கையை சொல்லுங்கள், இயேசு எனக்கான ஃபுல் பேமெண்ட். சொல்லுங்கள், வாயத்தில் என்ன நல்ல இந்த வார்த்தையை சொல்லுங்கள், என்ன பண்ணியிருக்காரு? ஃபுல் பேமெண்ட்டை. நீங்கள் ஒரு இடத்துல என்ன கஷ்டத்தில் மாற்றிருக்கிறீங்க, ஒருத்தங்க உங்களுக்காக உங்கள் சார்பில் உங்கள் கஷ்டத்தில் உங்களை விடுவிக்க முழு காசையும் கொடுத்து அந்த காரியத்தை செஞ்சுருந்தாங்கன்னா, அதில் விடுவிக்கப்பட்டு வரும்போது எப்படி வருவீங்க? நீங்கள் எப்படி இருப்பீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எப்படி இருக்கும் உங்கள் மனநிலை? எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க? அதை தான் இயேசு சொல்கிறார், உன்னை விடுவிக்க அப்பப்போ செஞ்சுட்டு போலப்பா ஒரே தரம். அந்த வார்த்தை பாருங்கள், அப்படியே வந்திருக்கு பாருங்கள், சொல்லியிருக்காருல அங்கே அந்த 12ஆம் வசனத்தில், ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணின. ஒரே தரம், ஒன் சிங்கிள் பேமெண்ட்டில் முடிச்சிட்டார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஒரே பேமெண்ட்டில் முடிச்சிட்டார். நல்லா சொல்லுங்கள். நம்ம லாங்குவேஜ் சொன்னால் தான் நமக்கு புரியும். நம்ம பாஷையில் சொன்னால் தான் நமக்கு புரியும். பக்கத்தில் பார்த்து நம்ம பாஷையில் சொன்னால் தான். ஒரே பேமெண்ட்டில் முடிச்சிட்டார் வேலையை. சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து ஒரே பேமெண்ட்டில். நல்லா சொல்லுங்கள், நல்லா அப்போ தான் நச்சுன்னு போய் மைண்டில் உட்காரும். சொல்லுங்கள், ஒரே பேமெண்ட்டில் வேலையை. பிசாசு கேட்பான், மீட்டராம், ஒரே பேமெண்ட்டில் முடிச்சிட்டார் நச்சுன்னு சொல்லணும் வாயத்திறந்து. நம்ம சொல்லக்கூடாது, இல்லை எங்கேயோ வச்சுட்டு போயிட்டார், கொஞ்சம் கடன் வச்சுட்டு போயிட்டார் போலகுது. நமக்கு இப்போ இன்றைக்கி இருக்கிற ஆட்களுக்கு பழக்கம் என்னன்னா இஎம்ஐ மெத்தட் தான். என்ன ஈஸி மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட். ஆண்டவர் அப்பப்போ கொஞ்சம் ஏதாவது செய்வார், அப்புறம் ஏதாவது பார்த்துப்போம். இல்லை, ஒரே பேமெண்ட்டில் எனக்கான எல்லாவற்றையும் அவர் செய்து முடிச்சிட்டார். கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஒரே பேமெண்ட்டில் செட்டில் பண்ணி முடிச்சிட்டார். சொல்லுங்கள், கையை உயர்த்தி, ஒரே பேமெண்ட்டில் என்ன பண்ணிட்டாரு? ஒன்ஸ் ஃபார் ஆல் செட்டில்டு. இந்த சத்தியத்துக்குள்ளே நான் வந்தால் தான் நான் செட்டில் ஆவேன், இல்லைன்னா நான் குழம்பிக்கிட்டே வாழ வேண்டியது தான். இன்னைக்கு நிறைய பேரை இந்த மீட்பின் இந்த உபதேசத்தில் தெளிவில்லாதவர்களாக வைத்திருக்கனால நம்ம சில பிரச்சனைகளுக்குள்ள, சில பாவங்களுக்குள்ள போய் மாட்டும் போது உண்மையால் ஆண்டவனை மீட்டெடுத்துருக்கா தெரியலையே, ஒன்றும் அறிகுறி இருக்கிற மாதிரி தெரியலையே. அதுதான் ஆண்டவர் சொல்ல, என்னுடைய ரத்தத்தினால மீட்பு உனக்கு உண்டாகும் போது பூரண மீட்பையும் கொடுக்குறாரு, நித்திய மீட்பையும் கொடுக்குறாரு. கையை வச்சு சொல்லுங்க, பூரண மீட்பையும் கொடுக்குறாரு, நித்திய மீட்பு. இதை சென்ஸ் பண்றவங்களா, இதை மோப்பம் பிடிக்கிறவங்களா இருக்கணும். சொல்லுங்க, வாயத்திறந்து இந்த மீட்பை என்ன பண்ணணும்? சொல்லுங்க, வாயத்திறந்து என்ன பண்ணணும்? மோப்பம் பிடிக்கணும். சிலர் மூக்கில் நல்லா மோப்பம் பிடிக்கும், பார்த்துருக்கீங்களா? பக்கத்து வீட்டில் என்ன சொல்றாங்கன்னு இங்கேருந்து மோப்பம் பிடிச்சி, இல்லை ஒருத்தர் மீன் வர, இல்லை மீன் இல்லை, இதை கருவாடு, இல்லை அது வேற. இந்த மூக்கில் எதையோ மோப்பம் பிடிக்கிறோம். வாழ்க்கையில மீட்பை மோப்பம் பிடிக்கணும். கையை வச்சு சொல்லுங்க, இயேசு எனக்காக உண்டாக்கி இருக்கிற மீட்பை மோப்பம் பிடிக்கணும். இந்த நாய்கிட்ட மோப்பம் பிடிக்கிற பழக்கம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? மனுஷனோட நாய் ரொம்ப நல்லா மோப்பம் பிடிக்குமா? அந்த நாய் மோப்பம் பிடிக்கும் பாருங்க. திடீர்னு நைட்டில் போனீங்கன்னா ஒரு நாய் ரோட்டில் நினைச்சுன்னா உங்களை பார்த்து லொல்லுன்னு சொன்னோம். நீங்கள் சொன்ன ஏய் அப்படின்னுவீங்க, சு அப்படின்னுவீங்க, ஏதோ ஒன்று பண்ணுவீங்கல்ல. ஏன்னா உள்ளுக்குள்ளே பீதி இருக்கும், உள்ளுக்குள்ள பயம், ஆனாலும் வீரமாக இருக்கிற மாதிரி காட்டியும் கொஞ்சம் என்ன பண்ணுறோம், அப்படி ஒரு வீரம் காட்டுறோம். ஆனால் நாய்க்கு நல்லா மோப்பம் பிடிக்கும். நாய்க்கு தெரியும் நீங்கள் சவுண்டு கொடுக்கறது வீரமாக கொடுக்குறீங்களா, இல்லை பயந்துன்னு உள்ளுக்குள்ளே பயந்துக்குன்னு வெளியே வாயில் சும்மா விட்றாருப்பா இவர் அப்படின்றதா. அப்படின்னு நாய் ரொம்ப நல்லா மோப்பம் பிடிக்குமா? அது எப்படி மோப்பம் பிடிக்குதுன்னா, அந்த மாதிரி ஒரு திகிலான நேரத்தில் தனியாக ஒரு நாய்கிட்ட ராயத்திரை மாட்டிக்கிட்டீங்கன்னு வச்சுங்க, ரோட்டில் நடந்து போகும்போது அந்த நாய் எப்படி மோப்பம் முடியுதுன்னா, நீங்கள் என்னதான் சவுண்டு கொடுத்தாலும் அந்த ஒரு ஸ்பாட்டில் அந்த நாயை பார்த்தோன்னே ஒரு திகில், ஒரு பயம் வந்த உடனே அந்த நேரத்தில் சரியத்திலிருந்து ஒரு என்ன ஸ்வெட் ஆகும் பாருங்க, அந்த வேர்வையின் வாசனையில் அது கண்டுபிடிச்சிருமா இவர் சவுண்டு கொடுக்கறது தைரியமாக சவுண்டு கொடுக்குறாரா, உள்ள பயந்துட்டே சவுண்டு கொடுக்குறாரா. நான் சொல்ல நல்லா கவனிங்க, நாய்க்கு உங்கள் வேர்வையில் மோப்பம் பிடிக்குதோ இல்லையோன்னு உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் பிசாசு உங்களை சோதிக்கும் போதெல்லாம் நீங்கள் பிசாசை இயேசுவின் நாமத்தில் உன்னை போ அப்படின்னு சொல்லும் போது பிசாசு சொல்லுவான், இது உண்மையாக சொல்லுதா? நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அதுதான் தேவனுடைய பிள்ளைங்க, கர்த்தருடைய பிள்ளைங்க, கிறிஸ்து நமக்கு உண்டாக்கி இருக்கிற இந்த மீட்பை நல்லா மோப்பம் பிடிக்கணும். கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே இயேசுவின் ரத்தத்தினால எனக்கு உண்டான இந்த நித்திய மீட்பு, வாய்த்தன் சொல்லுங்க, இந்த நித்திய மீட்பையும்
பூரண மீட்பையும் நான் ஒவ்வொரு நாளும் மோப்பம் பிடிக்கணும். சொல்லுங்க, நல்லா நல்லா சொல்லுங்க. வாய்த்த அது என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் அந்த வாசனையிலே வாழணும். சொல்லுங்க, நல்லா புரிஞ்சுங்க. அந்த வாசனையிலே வாழணும். உங்ககிட்ட வந்தா ஒரு வாசனை அடிக்கணும். என்ன வாசனை? மீட்கப்பட்ட வாசனை. கையை வாய்த்து சொல்லுங்க, நம்ம மேல என்ன வாசனை அடிக்கும்? எங்க போனாலும் இந்த வாசனை அடிக்கணும். கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை இந்த சத்தியம் உள்ள போச்சுன்னா இந்த வாசனை நல்லா அடிக்கும். இந்த வாசனை அடிச்சிச்சுன்னா நான் சொல்றேன், பிசாசு உங்க பக்கத்துல வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. எத்தனை விதத்தில் அவன் செயல்பட்டாலும் ஜெயிக்க போகிறது நீங்களும் நானும் தான். ஏன்னா கிறிஸ்துவினுடைய மீட்பின் ஆசீர்வாதத்துக்குள்ள வாழ்றேன். நல்லா கவனிங்கள். இந்த ஆசீர்வாதம், இந்த மீட்பின் ஆசீர்வாதத்தில் இருக்கிற அனுபவம் பாருங்க, உங்களை எந்த காரிய சந்தேகத்தில் ஜெயிக்க வைக்கும், உங்களை மேற்கொள்ள வைக்கும், தோல்விகளை ஜெயிக்க வைக்கும். எதுல விழுந்து கிடக்குறீங்க அதுல எழும்பி நீங்க அதை மேற்கொண்டு வரக்கூடியவர்களாக மாற்றும். இந்த ஒரு வாசனை, இந்த ஒரு மீட்பை மோப்பம் பிடிக்கிற அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும்னா நான் சொல்றேன், நிச்சயமா கர்த்தர் உங்களை எல்லா இடத்திலும் அவருக்காக நறுமணம் வீசுகிற பாத்திரமாய் மாற்றுவார். கையை சொல்லுங்க, இயேசுவுக்காக ஒவ்வொரு நாளும் நறுமணத்தை வீசுகிற பாத்திரமாக இருக்கணும். சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உமக்காக உம்முடைய மீட்பை அநேகருக்கு ஆண்டவரை காட்டுகிற அந்த வாசனையை வீசுகிற ஒரு திரவியமா எங்களை மாற்றும் ஆண்டவரே. சொல்லுங்க, கையை உயர்த்தி. எத்தனை பேரை விரும்புகிறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு வாசனை திரவியா நாங்கள் ஆண்டவரே, மீட்பின் வாசனை திரவியா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. பாருங்க, கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்கிற வார்த்தை பாருங்க. இந்த மீட்பின் ஆசீர்வாதம் இந்த வாசனை அடிக்கணும். பிளஸ்ஸிங் சென்டர் சபை விசுவாசிங்க மேலே என்ன வாசனை வரணும்னா மீட்கப்பட்ட வாசனை வரணும். சொல்லுங்க, வாய்த்தது என்ன வாசனை வரணும்? தீஞ்ச வாசனைலாம் வரக்கூடாது. நல்ல மீட்கப்பட்ட இயேசுவினுடைய இரத்தத்தினால, அவருடைய மாசற்ற அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்டிருக்கிற வாசனை என்ன வாசனை காட்டும்? பூரண மீட்பையும் நித்திய மீட்பின் வாசனையும் என்ன பண்ணும்? ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அந்த வாசனையை வீசுகிற ஒரு பாத்திரமா கர்த்தர் நம்மளை மாற்றுவாங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தையும் 14ஆம் வசனத்தையும் வாசிப்போமா? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13, 14 வாசிப்போம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனோ சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மளை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கும் உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கும் வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படி ஆகவும் இப்படி ஆயிற்று. நல்ல கவனிங்கள், இந்த மீட்பு நம்ம கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் ரொம்ப முக்கியமானது. இந்த தேவன் நமக்கு உண்டாக்குற மீட்பு, பூரண மீட்பு, நித்திய மீட்பு, இந்த வாசனை, இந்த விதத்தில் நம்ம வாழ்க்கை மோப்பம் பிடிச்சி இந்த ஒரு நல்ல மோப்பம் பிடிக்கிற ஒரு சக்தி நம்மகிட்ட இருக்கணும். சத்துரு நம்ம பக்கமே வர முடியாது. நம்முடைய வாழ்க்கை தேவன் கொண்டு வந்து ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தில் இணைத்து வைத்திருக்கிற அந்த இயேசு, எந்த இயேசு நம்மளை மீட்டாரோ அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுத்தார் அந்த ஆசீர்வாதம் எல்லாம் நமக்குரியதாக கர்த்தர் மாற்றார். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் இயேசுவினுடைய மீட்பினால ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்க, வாயை திறந்து. எத்தனை பேர் அதை சொல்ல விரும்புறீங்க? நல்ல கையை உயர்த்தி இன்னைக்கு வாயை திறந்து சொல்லணும், இயேசுவே உம்முடைய மீட்பினால பூரண மீட்போம், நித்திய மீட்போம் எனக்கு ஒரு காரியத்தை உறுதிப்படுத்துது. உம்முடைய மீட்பினாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்க, வாயை திறந்து. நான் என்ன செய்யப்பட்டவன்? நல்ல சத்தமா சொல்லுங்க. நம்ம யாரு? கர்த்தர் நம்மளை மீட்டெடுத்ததுனால நான் சபிக்கப்பட்டவன்ல, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லுங்க, வாயை திறந்து. நான் சபிக்கப்பட்டவன்ல, நான் என்ன பண்ணப்பட்டவன்? நல்ல சத்தமா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நான் என்ன செய்யப்பட்டவன்? எங்க போனாலும் சொல்லணும், நான் கர்த்தருடைய மீட்பினால ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார். என் வேலையை ஆசீர்வதிப்பார், என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், என் எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பார். என்னை ஆசீர்வதிக்காமல் விடவே மாட்டார். சொல்லுங்க கையை உயர்த்தி, என்னை ஆசீர்வதிக்காமல் அவர் விடவே மாட்டார். ஆசீர்வதிக்கிறதுனா என்ன? எபிலிட்டி டு ப்ராஸ்பர். அப்படின்னா வாழ்க்கையில் நல்லா ஆகுவதற்கான ஆற்றலை உண்டு பண்ணுகிறது தாங்க ஆசீர்வாதம். நல்லாவே ஆக முடியல, அது ஆசீர்வாதம் இல்லை.
இந்த இயேசுவினுடைய மீட்பு எத்தனை பேர் நம்புறீங்க? என்ன நாள்தோறும் நல்லா ஆக்குது. கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பு என்ன பண்ணுது? நாள்தோறும் நல்லா ஆக்குது. அதான் ஆண்டவர் விரும்புறார் பாருங்க. இந்த மீட்பை கொடுத்து, இந்த பூரண மீட்புக்குள்ள வச்சு, நித்திய மீட்புக்குள்ள வச்சு தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பது அவருடைய விருப்பமா இருக்கு. அந்த ஆசீர்வாதம் நம்மளை என்ன செய்யுதுன்னா, ப்ராஸ்பர் பண்ண, எபிலிட்டி டு ப்ராஸ்பர், ஒரு வல்லமை நமக்கு கொடுக்குது. ஜெயிக்க, மேற்கொள்ள, நல்லா ஆகுவதற்கான ஒரு வல்லமை உண்டு. அதுதான் அந்த மீட்பு. நான் இயேசுவால மீட்கப்பட்டிருக்கிறேன், ஆனா வாழ்க்கை அப்படியே ஒரு மாதிரி ஒன்றும் உருப்பட மாட்டுது. கையை உயர்த்தி சொல்லுங்க, எல்லாம் உருப்படும். கையை உயர்த்தி சொல்லுங்க, இயேசு என்னை மீட்டெடுத்தா, அந்த பூரண மீட்புக்குள்ள நான் இருந்தா, நித்திய மீட்புக்குள்ள இருந்தா, கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் நல்லா உருப்படுவேன். நல்லா உயர்த்தன்னு சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. இன்னும் நிறைய நம்மளை குறிச்சோ நம்மளை பார்த்து உருப்படாது, தேராது. ஆனால் இயேசு என்னை மீட்டெடுத்தா நான் தேருவேன், நான் உருப்படுவேன், நல்லா ஆவேன். எத்தனை பேர் நம்புகிறோம்? கையை வச்சு சொல்லுங்கள். இது வரைக்கும் உங்களை நல்லா ஆக்கியிருக்கிறாரா? எத்தனை பேர் நம்புறீங்க? இது வரைக்கும் என்னை இயேசு நல்லா ஆக்கியிருக்கிறாரு. இயேசு என்னை மீட்டெடுத்தவர் என்னை நல்லா ஆக்கியிருக்கிறார். இனிமேல் என்னை நல்லா ஆக்குவார். நம்புகிறோம்? கையை வச்சு சொல்லுங்கள். இனிமேலும் இதை காட்டிலும் இன்னும் நல்லா ஆக்குவார். இப்போ இருக்கிறத காட்டிலும் இன்னும் மேல் ஆக்குவார். இப்போ இருக்கிறத காட்டிலும் இன்னும் 1000 மடங்கு அதிகமாக என்ன உயர்த்துவார். நம்புறவங்க கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இப்போ இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு நல்லா ஆக்கக்கூடிய தேவன். அதான் ஆசீர்வாதம். அதான் தேவன் நம்மளை மீட்டெடுத்து பூரண மீட்பம் கொடுத்து நித்திய மீட்பை கொடுத்து சொல்றாரு, உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு நீ நல்லா ஆகுவதற்கான எல்லா காரியத்தையும் இயேசு எனக்குள்ள செய்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அதை ஒரு காரியம் தான் ஞாபகம் வருது பாருங்க. யாக்கோபு என்ன தான் தாய்கிட்ட சொல்கிறான், ரெபக்கா சொல்கிறா, போய் தாப்பன்ட்ட போய் நீ போய் ஏசா மாதிரி உன்னை காட்டி என்ன பண்ணு, ஆசீர்வாதத்தை வாங்கிடு. அவன் கேட்குறான், ஐயோ ஒருவேளை தகப்பன் கண்டுபிடிச்சிட்டாருன்னா நான் ஏசாதான் கண்டுபிடிச்சிட்டா நான் என்ன செய்யறது அப்படின்னா, தாய் சொல்கிறா, அப்படி கண்டுபிடிச்சாருன்னா பரவாயில்ல, அந்த சாபம் என் மேலே விழட்டோன்றா. நல்லா கவனிச்சு பாருங்க. இதுதான் இயேசுநாதனும் செஞ்சாருங்க. இயேசுநாதன் என்ன செஞ்சாரு? நம்முடைய சாபத்தில் அவர் மேல ஏற்றுக்கிட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பதுக்காக தான் அந்த மீட்பின் வேலையிலே அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். சாபம் அவர் மேல வரும் என்பது அவருக்கு தெரியும். பாவம், ஜனங்களுடைய பாவம் அவர் மேல் வரும் என்பது தெரியும். மீறுதல் அவர் மேல் வரும் தெரியும். தண்டனை அவர் மேல் வரும் தெரியும். ஆனா என்ன சொன்னார்? பரவாயில்ல, நான் என் பிள்ளைகளுடைய பாவத்தை, அவருடைய சாபத்தை, அவருடைய மீறுதலை நான் ஏற்றுக்கொண்டு என் ஆசீர்வாதத்தை நான் என் பிள்ளைகளுக்கு கொடுக்க விரும்புகிறேன். அதுதாங்க மீட்பு. நான் தான் சொன்ன பாருங்க ஆரம்பத்தில், இந்த மீட்பில் ஆண்டவர் முழுக்க என்னுடைய லாபத்துக்காகவே வேலை செய்தார். கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த இயேசு முழுக்க இந்த மீட்பில் யாருடைய லாபத்துக்காக வேலை செஞ்சாரு? எத்தனை பேர் நம்புறீங்க? என் லாபத்துக்காக தான் அவர் வேலை செஞ்சார். நம்புறவங்களாம் கையை உயர்த்தி கொஞ்சம் கையை அசைது சொல்லுங்க, நான் நல்லா தேறுவதுக்கும் முன்னேறுவதுக்கும் இன்னும் நன்றாய் ஆகுவதுக்கும் இயேசுவினுடைய மீட்பு அற்புதமான வேலை எனக்கு செய்யும். பாருங்க, ஒரு தாய் ரெபேக்கா பாருங்க, தம் பிள்ளைக்கு அந்த ஆசீர்வாதம் வரணுன்றதுக்காக அவ சொல்றா, பரவாயில்ல அந்த சாபம் தான் நான் ஏத்துக்கிறேன். பாருங்க, ஒரு பொல்லாத பெற்றோரா இருக்கிற இந்த பெற்றோருக்கே என்ன தெரியுதுன்னா, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் தெரியுது. நான் சொல்றேன், நம்முடைய பரம பிதா, நம்முடைய பரம தகப்பன் நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காக தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பிட்டாருங்க. அவருக்கு தெரியும் இந்த குமாரன் எவ்வளோ வேதனைப்படணும், எப்படி நொறுக்கப்படும், எல்லாம் அறிந்திருந்தோம். உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பதற்காக அவரை நமக்கு மீட்கும் பொருளாக கொடுத்தார். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய மீட்பினாலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க வாயத்திறந்த, ஆண்டவரே நீர் என்னை மீட்டெடுத்ததினாலே நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். சொல்லுங்க வாயத்திறந்த, ஆண்டவரே நீர் மீட்டெடுக்கிறதுனால நான் என்ன செய்யப்படுகிறேன்? ஆசீர்வதிக்கப்படுகிறேன். இந்த ஆசீர்வாதம் கர்த்தர் என்னை மீட்டெடுத்ததினால் எனக்கு வேலை செய்யுது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் ரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறதுனால எனக்கு வேலை செய்யும், உங்களுக்கு வேலை செய்யும். சொல்லுங்க நல்லா வாய் திறந்து பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எனக்கும் உங்களுக்கும் இயேசு உண்டாக்கின இந்த ஆசீர்வாதம் எஃபெக்டிவா வேலை செய்யும்.
ஏன் வேலை செய்யணும்? அவருடைய சொந்த ரத்தத்தினாலே என்னை மீட்டெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அவருடைய ரத்தம் நம்மளை எல்லா பாவங்களிலிருந்து கழுவி சுத்திகரிக்குது, எல்லா அக்கிரமங்களிலும் நம்மளை மன்னிக்குது, எல்லா குறைகளையும் எல்லா அசுத்தங்களையும் இந்த இயேசுவினுடைய ரத்தம் நம்மளை நீக்கி சுத்திகரிக்கிறதுனால, இந்த இயேசுவினுடைய ரத்தத்தினால நான் விடுவிக்கப்படுகிறேன், நான் மீட்கப்படுகிறேன். பூரண மீட்பு உண்டாகுது, நித்திய மீட்பு உண்டாகுது. இது ரெண்டும் சேர்த்து எனக்கு ஒன்று கொடுக்குது. அது என்னன்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வாதம் எஃபெக்டிவாக எனக்கு வேலை செய்யும். சொல்லுங்க, கர்த்தரின் ஆசீர்வாதம் எஃபெக்டிவா. சொல்லுங்க இந்த வார்த்தையை, வாயத்திறந்து சொல்லுங்க, எஃபெக்டிவா எனக்கு வேலை செய்யும். அதனால தான் என்னை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு, பாவத்திலிருந்து என்னை நீதிமான் ஆக்கியிருக்கு, என்ன தோல்வி உள்ள என்ன வெற்றி உள்ளவனாய் மாத்திருக்கு. எனக்கு இந்த இயேசுவின் ஆசீர்வாதம் வேலை செய்யும். நம்புறவங்க எத்தனை பேர் கையை வாய்த்து சொல்றீங்க, ஆண்டவரே எனக்குள்ள இயேசுவினுடைய ஆசீர்வாதம் வேலை செய்து கொண்டிருக்கிறது? நல்ல கையை வாய்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் எனக்குள்ள வேலை செய்கிறதுக்கு காரணம் உம்முடைய ரத்த என்னை மீட்டெடுத்திருக்கிறீங்க. சொல்றீங்க, ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால என்னை மீட்டெடுத்திருக்கிறதுனால இந்த இயேசுவின் ஆசீர்வாதம் எனக்கு வேலை செய்யும். அதனால இந்த இடத்தை விட்டு போகும்போது ஒரு நம்பிக்கையோட போங்க. இயேசு என்னை மீட்டெடுத்திருக்கிறார். இந்த மீட்பு பூரணமான மீட்பு, நித்தியமான மீட்பு. இந்த பூரண மீட்பும் நித்திய மீட்பும் சேர்த்து ஒன்று எனக்கு கொடுக்குது. கர்த்தரின் ஆசீர்வாதத்தை எஃபெக்டிவா வேலை செய்யுது. கையை வாய்த்து சொல்லுங்க, கர்த்தரின் ஆசீர்வாதத்தை என்ன பண்ண வைக்குது? உங்க வாழ்க்கையில் அதை நம்பணும். இன்னைக்கு ஒருவேளை தோல்வி எஃபெக்டா வேலை செய்யலாம், என்ன எதிர்மறையான சக்திகள் எஃபெக்டா வேலை செய்யறது போல இருக்கும். ஆனா நீங்க ஒன்று நம்பணும், இல்லை கர்த்தரின் ஆசீர்வாதம் எனக்கு பவர்ஃபுல்லா வேலை செய்யும். எத்தனை பேர் நம்புறோம்? கையை வாய்த்து சொல்லுங்க, இந்த கர்த்தரின் ஆசீர்வாதம் எனக்கு பவர்ஃபுல்லா வேலை செய்யும் என்று நம்புகிற கர்த்தருடைய பிள்ளைங்க சொல்லுங்க, வாயத்திறந்து, ஆண்டவரே என்ன எனக்கு எதிராக வேலை செஞ்சாலும் கர்த்தரின் ஆசீர்வாதம் அத்தனையும் எனக்கு சாதகமாய் மாற்றும். ஆமென். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிப்போம். ஏசாயா 35 அதிகாரம். ஏசாயா 35 அதிகாரம். ஒவ்வொரு நாளும் உங்கள் வேலைகளை செய்யும் போது, ஒரு காரியங்களை செய்யும் போது, இன்னைக்கு இருக்க தோல்வியை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. இன்னைக்கு இருக்கிற காரியங்களை பார்த்து நீங்கள் பலவீனம் அடைஞ்சிடாதீங்க. உங்களுக்கு பூரண மீட்பையும் நித்திய மீட்பையும் கொடுத்த கர்த்தர் உங்களை ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்துக்கு எல்லாவற்றுக்கும் உரியவர்களாய் உங்களை மீட்டெடுத்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்மளை ஆசீர்வாதத்துக்கு எஃபெக்டிவ் உள்ளவர்களாக மாற்றிருக்கிறார். இன்னைக்கு இந்த நம்பிக்கையோடு போனோம், நான்லாம் ஆசீர்வதிக்கப்படுவேனா அப்படின்னு போனீங்கன்னா மீட்பை நம்பலைன்னா ஆசீர்வாதத்தில் வாழ மாட்டீங்க. தேவ சித்தத்தை சுதந்திரமாக செய்யணுன்ற அந்த வாஞ்சை நமக்கு இருக்காது. ஏசாயா 35 அதிகாரம் 10 வசனம் எல்லாரும் இணைந்து வாசிவோமா? இதுதான் ஆசீர்வாதம் நமக்கு செய்யக்கூடிய ஒரு காரியம். மீட்கிற தேவனுடைய ஆசீர்வாதம் வேலை செய்யும் போது எப்படி இருக்குன்றத சொல்லி பாருங்க. கர்த்தரால, எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரால. எத்தனை பேர் கர்த்தரால மீட்கப்பட்டிருக்கிறீங்க? இந்த இடத்தை விட்டு போகும்போது சொல்லணும், நான் கர்த்தரால மீட்கப்பட்டவன், எதுவும் என்னை அசைக்க முடியாது. சொல்லுங்க வாயத்தை, எதுவும் என்னை அசைக்க முடியாது. என் தோல்வி என்னை அசைக்க முடியாது, என் பிரச்சனை என்னை அசைக்க முடியாது. ஏன்னா நான் பூரணமான அந்த மீட்புல இருக்கிறேன். நித்திய மீட்புக்குள்ள கர்த்தர் என்னை வாழ வைக்கிறார். ஆகவே கர்த்தரால மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமோ, கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, ஆண்டவரே சஞ்சலமோ தவிப்போ ஓடி போவோம். இதுதான் நிஜம். ஓட வைப்பார். எதெல்லாம் ஓடணும்? துன்பம் ஓடணும், கஷ்டம் ஓடணும், தரித்திரம் ஓடணும். அதெல்லாம் ஓட மாட்டுது. அது பின்னாடி நம்ம ஓடினுக்கிறோம். நிறைய பேர் பிடிச்சிக்குது. அது அட்டை பூச்சி மாதிரி தரித்திரம் பிடிச்சிக்கிச்சு அப்படின்வாங்க. நான் அதெல்லாம் ஓடணும். சொல்லுங்க, அதெல்லாம் என்ன பண்ணணுமா? சஞ்சலமோ தவிப்போம். எத்தனை பேர் அது ஓடி போகணுமா பிடிச்சிக்கணுமா? ஓடி போனா சத்தமா சொல்லுங்க, சஞ்சலமோ தவிப்போம், சி ஓடிப்போ அப்படி சொல்லணும். நம்மளை விட்டு என்ன பிடிக்கக்கூடாது. சில சஞ்சலத்தை பிடிச்சிக்கிறாங்க, தவிப்பு பிடிச்சி ஒரே தவிப்பாகுது. கேட்டிருக்கீங்களா? நான் எப்போ சொல்ல, என்னங்க இப்படி ஒரே தவிப்புங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கிறேங்க. கேட்டிருக்கீங்களா அந்த பாய்ச்சல்லாம்?
வீட்டிலே நிறைய அந்த பாஷெல்லாம் வரும். என்ன பண்ணுறதுன்னு தெரில, தான் தவிச்சுன்னுக்கிறேன், இதுக்கு பத்தாவது நீ வேற வந்து சேர்ந்துட்டேன் என் கூட அப்படின்னு கேட்குறவங்களாம் இருப்பாங்க. அப்படிப்பட்ட தவிப்பை பார்த்து சொல்லலாம், சஞ்சலமும் தவிப்போம். யாரையும் மனுஷனை பார்த்து சொல்றாதீங்க. பாஸ்டர் சொன்னார்னு போயிட்டு புருஷனை பார்த்து சஞ்சலமும் தவிப்போம் ஓடிப்போ, அது பாடா போயிடும். அப்புறம் மீட்பே வேலை செய்ய. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? சொல்லணும். இல்லை என்ன பாடாப்படுத்துகிற பிரச்சனையே ஓடிப்போ. கையை வயசு சொல்லுங்க, என்ன படுத்துகிற பிரச்சனையே சொல்ல முடியுதா? சிலருக்கு பாடாப்படுத்துகிற பாடு இருக்கிறதுனால தான் கொஞ்சம் நல்லா இருக்கிறேன் பாஸ்டர், இல்லைன்னா நான் எப்படி இருப்பேன்னு தெரியுமா, அதனால தான் பாடாப்படுது சொல்லணும். இல்லை தவிப்பே என்னை விட்டு ஓடிப்போம், சஞ்சலமும் தவிப்போம் ஓடிப்போம். எது தங்கியிருக்கணும் அங்கே சொல்லியிருக்கு பாருங்க, என்ன தங்கியிருக்கணுமா? நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும், சந்தோஷமோ மகிழ்ச்சியும் அடைவா. எத்தனை பேர் கையை வச்சு சொல்லுங்க, சந்தோஷமோ. தலை மேலே எல்லா பாரமும் இருக்கக்கூடாது. அப்புறம் உட்காந்து தலை வலிக்குது, ஒரு மாதிரி தலை சுத்துன்னு, பிரச்சனையை பார்த்தாலே தலை சுற்றுது, பிரச்சனையை பார்த்தா இவங்கள பார்த்தா சொல்லுது, அவங்கள பார்த்தா தலை சுற்றுது, ஐயோ இந்த தேவையை பார்த்தா தலை சுற்றுது. ஆண்டவர் சொல்கிறாரு, தலை சுத்தலாம் சுத்தாது. என்ன சொல்கிறார்? நித்திய மகிழ்ச்சி அவர்கள். கையை வாழ்த்தி சொல்லுங்க, என் தலை மேலே என்ன இருக்கணும்? ஆண்டவரே, தலையில் முடி இருக்கோ இல்லையா ஆண்டவரே, நித்திய மகிழ்ச்சி என் தலை மேலே இருக்கணும். நிறைய முடியை வச்சுக்கிட்டு ஒன்றும் வாழ்க்கையில் சந்தோஷமே உட்காந்துருந்தா அதில் கூடு கட்டுது, நிறைய கூடு கட்டுது, எல்லாம் காக்கா வந்து எல்லாம் அசிங்கத்தையும் போட்டு போகுது. இல்லை சொல்லணும், என் தலை மேலே நித்திய. கையை வாய்த்தி சொல்லுங்க, எல்லாரும் கையை வாய்த்தி எல்லாம் அப்படியே எழுமி நின்று நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே நித்திய மகிழ்ச்சி என் தலைமையில் இருக்கும். நல்ல வாயத்திறந்து சொல்லுங்க, சஞ்சலமோ தவிப்போம் ஓடிப்போ சொல்லணும். வாயத்திறந்து ஏதாவது சஞ்சலம் தவிப்போம் தான் சொல்லணும். பிசாசே, நான் இயேசுவால் மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறவன், இயேசுவின் ஆசீர்வாதம் எனக்கு எஃபெக்டிவாக வேலை செய்யும். கையை வாய்த்தி சொல்லுங்க, இயேசுவினுடைய ஆசீர்வாதம் எனக்கு எஃபெக்டிவாக வேலை செய்யும். இந்த மீட்கப்பட்டிருக்கிற மோப்பம் பிடிக்கிறவங்களா இருக்கணும். என்ன ஒரு காரியத்தை இப்படி சத்தியத்தை கர்த்தர் எனக்கு செஞ்ச இந்த சத்தியத்தினுடைய விடுதலையை நான் ஒவ்வொரு நாளும் மோப்பம் பிடிக்கணும். கையை வாய்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த சத்தியத்தின் வாசனையில் நான் வாழணும். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே இந்த சத்தியத்தின் வாசனையில் வாழணும்? சொல்லுங்க, எல்லாரும் வாயத்திறந்து சொல்லுங்க, ஹல்லேலூயா. தோல்வி எனக்குரியது அல்ல. சொல்லுங்க வாயத்திறந்து, சஞ்சலமும் தவிப்போம் எனக்குரியது அல்ல. சொல்லுங்க, கையை வாய்த்தி சொல்லுங்க, சஞ்சலமும் தவிப்போம் எனக்குரியதல்ல. ஓ நித்திய மகிழ்ச்சி எனக்குரியது. கையை வாய்த்தி சொல்லுங்க, நித்திய மகிழ்ச்சி எனக்குரியது. சொல்லுங்க வாயத்திறந்து எல்லா சத்தமா சொல்லுங்க, நித்திய மகிழ்ச்சி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர். ஏன் துக்கம்? என் துக்கம் சந்தோஷமாய் மாறும், என் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார். சத்தமா எல்லாரும், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நோருங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் ஆற்றுகிறார். நோருங்குண்ட இதயம் காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். சொல்லுங்கள், காயங்கள் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார், நம் கண்ணீர் துடைக்கிறார்.
கண்ணீர் துடைக்கிறா. கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் துக்கு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். சொல்லுங்கள், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கடைசியாய் நம் இயேசு கைவிட மாட்டார். நல்ல கரம் தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்வோம். ஓ ஹல்லேலூயா. என்ன விதமான சஞ்சலத்தோட இன்னைக்கு இந்த ஜெபத்துக்கு நீங்க வந்திருந்தாலும், எதையோ ஒன்று நினைச்சு உள்ளத்துக்குள்ள சஞ்சலப்பட்டு வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உன்னை மீட்டெடுத்திருக்கிற அந்த வல்லமை அந்த சஞ்சலத்தை ஓட பண்ணும், உன்னை விட்டு அதை தூரமாக்கும். ஓ கர்த்தர் உன்னை விடுவிக்கிற அந்த விடுதலை இந்த நொடி பொழுதிலிருந்து உங்க சரீரத்துக்குள்ள, உங்க மனதுக்குள்ள, உங்க இருதயத்துக்குள்ள அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு மகிமை, தேவ மகிமை உங்கள் மேல இறங்கி வருகிறது. ஓ ரகபனா ஷகதிஹந்துரே கதலபா. குடும்பத்துக்குள்ள இருக்கிற சஞ்சலம், குடும்பத்துக்குள்ள இருக்கிற வேதனை, உறவுகளுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள், ஓ கர்த்தர் இன்றைக்கு அதை உங்கள் வாழ்க்கையில் சரி பண்ணுவதற்கு கர்த்தரின் ஆசீர்வாதம் எஃபெக்டா வேலை செய்யும். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதம் இந்த சஞ்சலத்தையும் வேதனையும் துன்பத்தையும் தவிப்பையும் எங்களை விட்டு துரத்துகிறதுக்காக கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேலை பார்த்து சொன்னார், இன்னைக்கு நீ பார்க்கிற எகிப்தனை இனி நீ ஒருபோதும் பார்ப்பது இல்லை. அதான் மீட்பு, அதாங்க மீட்பு. அந்த மீட்பு தேவனுடைய ஆசீர்வாதம் வேலை செய்யும் போது, இதுவரைக்கும் நிறைய பார்த்திருக்கலாம், நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளை, நிறைய தோல்வியை பார்த்திருக்கலாம். கர்த்தர் இந்த ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கு சொல்ற, நீ நிறைய தோல்வியை பார்த்திருக்கலாம், நிறைய பண நஷ்டங்கள் ஏற்பட்டதை பார்த்திருக்கலாம், நிறைய காரியம் கையை விட்டு போனதை பார்த்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்ற, இன்னைக்கு உன்னை அவருடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறதுனால போனதெல்லாம் திருப்பி வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? போனதெல்லாம் திருப்பி வரும். எந்த அறிகுறியில வரும்னா, மீட்கப்பட்டிருக்கிற இந்த சத்தியத்தின் அறிவு, இந்த வாசனை, இந்த விதத்துல என் வாழ்க்கை மோப்பம் பிடிக்கும்னா, கர்த்தர் சொல்ற, இன்னைக்கு நீ இழந்ததெல்லாம் உனக்கு திருப்பி கொடுக்க கர்த்தர் வல்லமை உள்ளவர். சரியத்துல நீங்க என்னெல்லாம் இழந்தீங்களோ அதை திருப்பியும் ஆண்டவர் புதுப்பிக்க வல்லவராயிருக்கிறார். இதுவரைக்கும் உங்களை இழந்தவர்களாய் பார்த்திருக்கலாம், ஆனா இனி கர்த்தர் உங்களை அநேகதை சுகந்தரிக்கிறதாய் பார்ப்பார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இழந்ததை நிறைய பேர் பார்த்திருக்கலாம், நீங்க இழந்ததை நிறைய பேர் பார்த்திருக்கலாம், நீங்க இழந்ததை ஏவலமா நிறைய பேர் பேசியிருக்கலாம். ஒவ்வொரு முறையும் உங்களை கை நீட்டி குற்றப்படுத்தி, நீ இதை இழந்தவன் தானே, இதுல நீ தோத்தவன் தானே. கர்த்தர் யாரோ இங்க நிக்கிற உங்களுக்கு கர்த்தர் இந்த காரியத்தை சொல்றார். உன்னை பார்த்து கை நீட்டி சொல்றாங்களா, நீ இழந்தவன் தானே, நீ தோத்தவன் தானே.
கை நீட்டி சொன்னவர்கள் மத்தியில கர்த்தர் உங்களை சுதந்தரிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவார். இந்த சத்தியம் அந்த வேலையை செய்யும். இந்த மீட்பு அந்த வேலையை செய்யுங்க. நம்புங்க. இந்த மீட்பு இயேசு கிறிஸ்து கொடுக்கும் மீட்பு ஆசீர்வாதத்தை எஃபெக்டா வேலை செய்ய வைக்கும். எதிர்த்து நில்லுங்க. தோல்விக்கு எதிர்த்து நில்லுங்க. சோர்வுக்கு எதிர்த்து நில்லுங்க. ஏன்னா உங்களை மீட்டவர் உங்க கூடவே இருக்கிறார். உங்களை தோக்க அவர் விட மாட்டார். உங்களை வெக்கப்பட அவர் விட மாட்டார். சஞ்சலமும் தவிப்போம். சொல்லுங்க வாயை திறந்து. சஞ்சலமும் தவிப்போம் ஓடி போகும். சொல்லுங்க வாயை திறந்து. என் வாழ்க்கையை விட்டு, என் குடும்பத்தை விட்டு, என் தலைமுறையை விட்டு, என் எல்லையை விட்டு சஞ்சலமும் தவிப்போம் ஓடி போவோம். நித்திய மகிழ்ச்சி என் தலை மேல வந்து இருக்கும். சொல்லுங்க வாயை திறந்து. நித்திய மகிழ்ச்சி. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ வாளாகாமல் நீ தலையாவதுதான் நித்திய மகிழ்ச்சி. நீ கீழாகாமல் மேலாவதுதான் நித்திய. இந்த மீட்பு கீழே கடக்கிற நம்மளை மேல தூக்கிட்டு வரும். இன்னும் அற்புதமான சத்தியங்கள் எல்லாம் இந்த ஜெப நாட்களில் கேட்க போறீங்க. அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு முதல் நாளே மீட்பை குறித்து சொல்றேன். இந்த மீட்பின் வாசனையில வாழுங்க. மோப்பம் பிடிங்க இந்த மீட்பை. நிறைய பேர் சொல்றத மோப்பம் பிடிச்சி வச்சிருக்கிறேன். உங்களை பார்த்து நிறைய பேர் கை நீட்டி சொல்ற சில காரியங்கள்லாம் மோப்பம் பிடிச்சி வச்சு அதையே யோசிக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் சொன்ன இந்த மீட்பை, பூரண மீட்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நித்திய மீட்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கையை வாய்த்தி சொல்லுங்க. பூரண மீட்பு, நித்திய மீட்பு. எல்லா சாபத்தையும் என்னை விட்டு நீக்குது. எல்லா குறைவுகளையும் என்னை விட்டு நீக்குது. ஒரு காரியத்துக்கு என்ன பங்குள்ளவனாய் மாற்றுது. அது என்னன்னா, கிறிஸ்து இயேசு கொடுக்கும் ஆசீர்வாதத்துக்குரியவனாய் என்னை மாற்றுது. கையை வைத்து சொல்லுங்க. கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் எனக்கு உண்டாகிற ஆசீர்வாதம் என்னை கொண்டு போய் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்திருக்கும் அத்தனை ஆசீர்வாதத்துக்குரியவனாய் மாத்த. இந்த ஆசீர்வாதம் எனக்குள்ள எஃபெக்டா வேலை செய்யும். அதுதான் ஆண்டவர் எனக்கு சொன்னார், இந்த ஜெப நாட்களை ஆசீர்வாத திருவிழா நீ வை. இந்த வருஷத்துல 3 தடவை நம்ம இப்படி செய்ய போறோம். ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் சொன்னார் இந்த ஆசீர்வாத திருவிழா. அடுத்த ஜெபத்துக்கு ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். இந்த 3 முறை நம்ம இதை செய்யும் போது நம்முடைய சபைக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறபடியே உங்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கு நேராக கர்த்தர் வானத்தின் பலக்கதவுகளை திறந்து நம்முடைய ஆசீர்வாதத்தை உங்க மேல வருஷிக்கிறத, உங்க மேல உங்களை கர்த்தர் ஆசீர்வாதத்தினால் நிரப்புகிறத, உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில, உங்களுடைய பிரயாசத்துல கர்த்தர் கட்டளையிடுவார். இந்த நம்பிக்கையோட போங்க. சஞ்சலமும் தவிப்போம் என்னை விட்டு ஓடிப்போம். சொல்லுங்க வாயத்திறந்து. என்னை விட்டு. அது எனக்குரியதல்ல. சொல்லுங்க வாயத்திறந்து. அது எனக்குரியது. இன்னைக்கு அந்த சமாதானத்தோட கர்த்தர் நம்மளை அனுப்புறார். தோத்தவர்கள் முன்பாக உங்களை முற்றிலும் வெற்றி உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றி காட்டுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? தோத்தவர்களுக்கு முன்பாக. உங்க தோல்வியை பெருசா பேசுவாங்க. இது வரைக்கும் உங்க தோல்வியை பெருசா சொல்லியிருக்கலாம். ஆனா கர்த்தர் இனி வரக்கூடிய நாட்கள் எப்படி மாற்றுவார்னா, உங்களை கொண்டு கர்த்தர் கொடுக்க போகிற வெற்றிகளை பெரிதாய் பேசும்படி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கையை உயர்த்தி வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, இனி நீர் எனக்கு கொடுக்கிற வெற்றி அநேகர் பேசுவார்கள். சொல்லுங்க வாயை திறந்து. இனி நீர் எனக்கு கொடுக்கிற வெற்றி அநேகர் பேசுவார்கள். பறை சாட்டப்படும் இயேசுவின் நாமம் வெற்றி எனக்கு வருகிறதின் மூலமாய் அவருடைய நாமம் பறை சாட்டப்படும். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஜெப நாட்கள் எங்க வாழ்க்கையில் எங்களை உமக்குள்ள அதிக வல்லமை உள்ளவர்களாய் மாற்றுது. என்னென்ன ஆண்டவரே கஷ்டங்களோடு பிரச்சனைகளோடு உம்முடைய பிள்ளைகள் போராடி கொண்டிருக்கிறார்களோ, அந்த போராட்டத்துக்கு விடுதலை தேவனுடைய சத்தியத்தில் மாத்திரம்தான் இருக்கு. ஏன்னா நீங்க சொன்னீங்களா ஆண்டவர், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. எல்லாரும் வாய்களை சொல்லுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு நான் கேட்ட மீட்பின் சத்தியம் என்னை விடுதலை ஆக்குகிறதுக்காக கரம் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஓ Father, we thank you for your deliverance, oh God, for your redemption. உங்களுடைய மீட்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீட்கப்பட்டவர்களைப் போல நாங்க தலை நிமிர்ந்து இருக்க, கூனி குறுகி போனதெல்லாம் போத ஆண்டவரே, நாங்கள் இனி நிமிர்ந்து நிக்கிற காலம்
எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே இனி நாங்கள் நிமிர்ந்து நிக்கிற காலம்? சொல்லுங்க வாயை திறந்து, ஆண்டவரே இனி நாங்கள் நிமிர்ந்து நிக்கிற காலம், எங்களை நிமிர பண்ணுகிற மீட்பை இயேசு கிறிஸ்து நீர் உண்டாக்கி இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை சமாதானத்தோட அனுப்பும். எல்லா கன மகிமை துதி உமக்கே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. நாம் எல்லாரும் இணைந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.